கார்த்திக் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஞாபகம் இருக்கா ப்ரோ? நான் என் வாய்ஸ் தெரியலையே, சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ப்ரோ ஒரு 3 நாள் முன்னாடி தக்லீஃப் அப்டேட் கேட்டனே. ஞாபகம் இல்லை. சொல்லுங்க. சரி கார்த்திக் ப்ரோ, மின்மினி படம் எப்படி ப்ரோ இருக்கு? நீங்க தான் டிஸ்ட்ரிபியூட்டர்ல, எப்படி இருக்கு பாத்தீங்களா அவுட்புட்? படம் நல்லா இருக்கும். அது ஃபீல் குட் மூவி, நல்லா இருக்கும், நல்ல படம். அதுதான் நானே கேட்கலாம் நினைச்சேன். ஏன்னா எனக்கு அந்த டைரக்டர் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அவங்களோட ஸ்டோரி எல்லாமே நல்லா இருக்கும், அதுக்கு தான் கேட்டேன். எப்படின்னு கேட்குறேன். உங்களுக்கு பிடிச்சி எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பா ப்ரோ. தேட்டர்ல ஆனா பெங்களூர்ல ரிலீஸ் ஆகுமா ப்ரோ? ஆமா ஆமா, எல்லா இடத்துலையும் ரிலீஸ் ஆகும். அது வந்து அந்த க்ரோயிங் லவ் ஏஜஸ், அந்த சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரைக்கும் எப்படி முன்னேறாங்கன்றதா ஸ்டோரியா ப்ரோ? அந்த மாதிரி இருக்காது, ஒரு டிராவல் லவ்ன்றது டைரக்ட் லவ்வா இருக்காது. ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். கடைசியா முடிச்சுட்டு வரும்போது ஒரு மோட்டிவேஷன் இல்ல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் எடுத்துட்டு வர மாதிரி, இல்ல ஃபீல் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஆமா ஆமா. ஓகே ப்ரோ. டெட்பூல் பாத்துட்டீங்களா ப்ரோ? இல்ல பார்க்கலையே. டெட்பூல் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ, நான் பார்த்துட்டேன், நல்லா இருக்கு. ராயன் நல்லா தான் ப்ரோ இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ. செகண்ட் ஹாஃபும் எனக்கு ஓகே தான் ப்ரோ. அந்த அளவுக்கு எந்த குறையும் செகண்ட் ஹாஃப்லயும் இல்லை ப்ரோ. சூப்பர். ஏறுமன் மியூசிக் எல்லாமே நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் எனக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. ஓகே. ப்ரோ ராயன் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் இந்தியன் டூர் அதிகமா ப்ரோ தமிழ்நாடு? தமிழ்நாட்டிலையா? தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 படமும் க்ளோஸாக வரும். ஆனால் 4 நாள் சேர்த்திங்கன்னா ராயன் அதிகமாகிடும். டே 4 கம்பேர் பண்ணிங்கன்னா ராயன் அதிகமாகிடும். ஏங்க எப்போ பார்த்தாலும் நின்று இழுக்கிறீங்க, டேட்டி விட்டுருங்க. ராமச்சந்திரன் கொடு ஸ்பீக்கர். என்ன கொத்து புரோட்டா இப்படி ஒரு பேரா? கார்த்திக் ஒரு ரவிவர்மா ப்ரோ எல்லாம் கோட்னு போட்டுட்டு இருக்காங்க, என்ன விஷயம்? கோட் சாங் வரப்போது 1ஆம் தேதி அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ 3ஆம் தேதி அந்த மாதிரி சாங் இருக்கும். ப்ரோ இது குத்து சங்கால மெலோடியா ப்ரோ? குத்து சாங்காக இருக்காது, மெலடியாக இருக்காது. சுத்தி ஹாசன் பாடின பாட்டு அந்த மாதிரி, ஜிமிக்கி பொண்ணு அந்த மாதிரி ஏதாவது ஸ்டைல் இருக்கும். பிரியாணி மேன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இதே எதுக்கு அது எல்லாரும் போட்டு அவர் வீட்டு அட்ரஸ் எல்லாம் எடுத்து எஃப்ஐஆர் காப்பி எல்லாம் போட்டு. ஐபன் ப்ரோவும் போட்டிருந்தாரு ஸ்டார்டிங்ல, அவங்க ஃபேமிலி அவங்க பிரச்சனைகள நான் போக மாட்டேன்னாரு. ஆனா அதே எடுத்து போட்டிருந்தாரு அரெஸ்ட். ஐயப்பன் போட்டானா? ஐயப்பன் பார்க்கல, மத்த நிறைய பேர் டிலீட் பண்ணிட்டேன் போட்டது. அல்ல அது பட் அவர் வீட்டு அட்ரஸ் இருக்கிற அந்த எஃப்ஐஆர் காப்பி எல்லாம் தூக்கி போட்டு. சரி விடு, அவன் லைவ்ல சூசைட் பண்ணிக்க போறான்ல, அப்புறம் நான் வீட்டு அட்ரஸ் போட்டேன் என்ன ப்ராப்ளம்? இன்னும் 2 நாள் முன்னாடி தண்ணி போட்டு வந்து ஓவரா பேசிட்டு இருந்த, என்ன பிரச்சனை உனக்கு? மன வருத்தமா அது? யாரு? உன்னையதான் கேட்கிறேன். சரி மின்மினி படத்தை சொல்லு, படம் பார்த்துட்டே இல்லையா? நீ டைவர்ட் பண்ணாத, நீ சொல்லு. 2 நாள் முன்னாடி வந்து தண்ணி போட்டு ஏன் அப்படி குழம்பிட்டு இருந்த? யாரையா? ராம்குமார் பேசும்போது ஏன் அழுத? யாரு அழுதாங்க? ஆனா கார்த்திகேயன் கேக்குதானா?
கேக்குது, சொல்லுங்க. ஆனா ராபின்சன் கிட்ட பேசிக்கிறேன் நான் அவர்கிட்ட. பேசுங்க. ஆனா நீங்க ஏன்னா நேத்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா பேசுறீங்க? வாரத்துல ஒரு நாள் மட்டும் டிஃப்ரெண்டா பேசுறீங்க, மத்த நாள்லாம் நார்மலா இருக்கு. ஒரு நாள் மட்டும் டிஃப்ரெண்டா ரொம்ப குடிச்சிட்டு பேசுனாங்க அவன். எனக்கு கடைசியா அந்த மனிதம் கிட்ட பேசும்போது ஒரு டாப் பீக்ல இருந்தாரு அன்னைக்கு. அதே மாதிரி நேத்து இருந்த மாதிரி இருந்துச்சு. ஞாபகம் இருக்குங்களா? நான் உங்களுக்கு மனிதன் கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாரு ஒரு நாள், அதே மாதிரி நேத்து அதெல்லாம் சும்மா நீங்க. சரி. ஆனா பிரியாணி மேன் மொத்த வீடியோவும் டெலீட் பண்ணிட்டாங்க. என்ன சரி ஓகே, எனக்கு புரியல. எனக்கு நீ பேசுனது எல்லாமே ரெக்கார்டிங் ஆயிருக்குல்ல, நீயே எடுத்து பாரு போதில் எப்படி எல்லாம் விளாடுறாங்க. பாருங்கண்ணா, ஒரு வாட்டி பாருங்கண்ணா, ஃபுல்லா அப்படியே டிஃப்ரெண்டா இருக்குண்ணா. ஒரு நாள் மட்டும் 7 நாள்ல ஒரு நாள் அப்படியே வேற மாதிரி இருக்குண்ணா. கம்மியா குடிச்சு தொலைய வேண்டியதானே? குடிக்கிற கம்மியா குடிச்சு தொலைய வேண்டியதானே? ஏன் இப்படி இந்த அளவுக்கு வளர அளவுக்கு இல்ல? குடிச்சா முடிக்கு போய் படுக்க வேண்டியதானே? எதுக்கு நீங்க வந்து அசிங்கம் பண்ணணும்? நேத்து அவரு வேற கார்த்திக் ப்ரோ வேற ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு, ராம் ப்ரோ விட்டுட்டோம் பேசி இருக்கலாம் கட்சி பத்தி. ஆமா, ஐயோ பிரசாந்த் மாதிரி கடந்து போயிருக்கலாம். அந்த பிரியாணி மேனை பத்தி எல்லாரும் தூக்கி போட்டு அடிச்சு. பிரியாணி மேன வீடியோ எல்லாத்தையும் எடுத்துட்டானா இப்ப? அந்த ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸ் வீடியோ எல்லாத்தையுமே எடுத்துட்டான் அவனோட யூடியூப்ல இருந்து, அக்கௌண்ட்ல இருந்து. இப்பதான் பார்த்தேன். மொத்தமா எடுத்து எல்லாத்தையுமே மறந்து ஒரு 4 மாசம் கழிச்சு வருவான்னு நினைக்கிறேன். நம்ம பிரசாந்த் ப்ரோ சொன்ன மாதிரி திரும்பி ஆரம்பிப்போம் ப்ரோ, பழைய மாதிரி. அவ்வளவுதான், வேற எதுவும் நடக்காது. திரும்பினா சப்போர்ட் ஆச்சு கிடைக்கும் ப்ரோ அவனுக்கு. அப்படியே அனுதாப ஓட்டு மாதிரி மாறிடும் வியூவர்ஸ்லாம். இப்ப பயந்து டெலீட் பண்ணியிருந்தா திருப்பி அதே மாதிரி பேசுவான், இல்ல திரும்பி டெலீட் பண்ணியிருந்தா வேற மாதிரி ஆரம்பிப்பான். எப்படின்னு பார்த்தாதான் தெரியும். இந்த கண்டென்ட்டே பயங்கரமா ஓடிட்டு இருக்கு யூடியூப்ல. ஆள் யூடியூப் சேனலுக்கு இதே பேசிட்டு இருக்காங்க ஃபுல்லா. ப்ரோ எல்லாமே ஃபேம் தான் ப்ரோ. பிரியாணி மேனுக்கும் ஃபேம் இருக்கும், எல்லாருக்குமே ஃபேம் இருக்கும் ப்ரோ. நேத்து ஆனா பிரசாந்த் ப்ரோ செமையா பேசிட்டு இருந்தாரு, ஃபுல்லா கேட்டுட்டு இருந்தேன் நான் பைக்ல போகும்போது. அதே சிரிப்பாங்கள, ஹெல்மெட் போட்டு சிரிச்சுட்டே போயிட்டு இருந்தேன். பிரசாந்த் ப்ரோ வந்தாலே அந்த மாதிரி ஹெல்மெட் நல்ல வேலை வைசர் பிளாக் வைசரா இருக்கு. கார்த்தி இந்த லென்த்தா போட்டிருக்கீங்க அந்த ப்ரொடியூசர் கவுன்சில்னு. இப்ப மத்த ப்ரொடியூசருங்க எல்லாம் வந்து எடுக்கிறாங்கன்னா அவங்களும் இதெல்லாம் கைட்லைன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்களா இல்ல என்ன? புரியலையே. மத்த ஸ்டேட்ல இருந்து வர ப்ரொடியூசருங்க எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்களா அதெல்லாம்? இல்ல, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஃபாலோ பண்ணுவாங்களா இல்லையான்றதுலாம் இதுக்கப்புறம் தான் வந்து கமிட்டி போட்டு எல்லாம் பேசுவாங்க. ஆல்ரெடி எத்தனை 2 இருக்குல்ல, நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் ஒண்ணு இருக்கு. இது எப்படின்னா, இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இதுல வந்து மேஜரா சொல்லியிருக்கிறது தனுஷை விட்டுருங்க. தனுஷை அந்த கேப்டர் வந்து எப்பயுமே நடக்கிறது தான். இந்த சிம்புக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி விஷாலுக்கு இருந்துச்சு, ஆதரவாக்கு இருந்துச்சு, அந்த மாதிரி நிறைய ஹீரோ. அது தனி, ஓகேவா? இந்த மீட்டிங் வந்து நடந்தது என்ன விஷயம்னா, சினிமாவில் வந்து பட்ஜெட் அதிகமாக போகுது, ஹீரோட சம்பளம் அதிகமாக போகுது, ஆனால் பிஸ்னஸ் குறைஞ்சி போச்சு அப்படின்றதுக்கு தான் இந்த மீட்டிங்கு. அதுக்கு தான் இந்த ஸ்ட்ரைக்கை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸ்ட்ரைக் நடக்குமா நடக்காதா அப்படின்னு நமக்கு தெரியாது. நடக்கலாம், நடக்காமல் போகலாம், இல்லை வேணாலும் மாறிடலாம். அட்லீஸ்ட் இங்கே என்ன பிரச்சனை இருக்குன்றதாவது அடுத்தவங்களுக்கு தெரியணும் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும், சைனால அஜித் வந்து மைத்ரி மோகஸ் பண்ணிட்டு போறாரு, விஜய் வேற ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர் பண்ணிட்டு போறாரு, அவ்வளவுதான். இதுல என்ன இப்ப நீங்க வந்து அதான் எப்படி சொல்றதுன்னா, இப்ப சைனால வந்து கொரோனான ஒரு நோய் வந்துருச்சு, இங்கெல்லாம் மாஸ்க் போடுங்க, இங்கெல்லாம் வந்து மலையாளத்துல இருக்கிற லாக்டவுன் பண்ணுங்க அப்படின்னு இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இதை வந்து மாஸ்க் சைனால இருக்கிறது இங்க வந்துருமா கேள்வி பதில் இல்லை. சரியா? அது மாஸ்க் போட்டா மட்டும் வராதா, சானிடைசர் யூஸ் பண்ணா மட்டும் வராதா அப்படின்னு. பட் இங்க ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றத சொல்றதுக்கு தான் இந்த ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணிட்டேன். ஒரு பிரச்சனை இருக்கு இங்க. என்ன பிரச்சனை? நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸ் இல்லை, ஸ்டேபிளான பிஸ்னஸ் இல்லை. ஓடிடியும் சரி, டிஜிட்டலும் சரி, சேட்டலைட்டும் சரி. நீங்க முன்னாடி ஹீரோவுக்கு போன படம் வந்து வித்திருக்கோம்,
ஆனால் அடுத்த படம் விற்காது. அதை நம்பிட்டு வந்து அது ஒரு ஹீரோக்கு ஒரு பட்ஜெட்டை போட்டு நீங்கள் பாட்டு ஒரு படம் எடுத்துட்டு மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த ஸ்ட்ரைக். அதுக்காக தான் இந்த முயற்சி. அவ்வளோதான். இது நடக்கும் நடக்காமல் போகும், நாளைக்கு வந்து இது குழப்புவாங்களாம், இல்லை ஓடிடி மார்க்கெட் அதிகமாகலாம், அதெல்லாம் அடுத்தது. பட் இன்னைக்கு எடுத்துட்டு இருக்க படங்கள் இன்னைக்கு சினிமாவில் அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்க எல்லா படங்களுக்குமே சிக்கலில் தான் இருக்கு. அதுக்காக தான் இந்த ஸ்ட்ரைக். இஷ்டத்துக்கு சம்பளத்தை இஷ்டத்துக்கு ஏத்திட்டாங்க எல்லாரும். சம்பளம் ஏத்துறது நம்ம இனிமே குறை சொல்றது இல்ல, சம்பளம் ஏத்துறது. பட் இங்க வந்து பிசினஸ் ரொம்ப சம்பந்தமே எல்லாம் மாறிடுச்சு அப்படின்றத வந்து வெளில தெரியணும் இல்லையா மற்றவங்களுக்கு. பட் அவங்களுக்குமே தெரியாதுல்ல. அவங்க என்ன நினைப்பாங்க, என் படம் தான் போடப்பட இவ்வளவு வித்துச்சு அப்படின்னு நினைப்பாங்க. ஏத்துறது இங்க தமிழ் ப்ரொடியூசர் தான் கொடுத்து பழகுறாங்க. கலைப்புனி தாண்டல் வந்து இன்னைக்கு கூட போஸ்ட் அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு கூட போஸ்ட் அடிச்சிருக்காங்க பாத்தீங்களா, இந்தியன் 2க்கு வந்து இந்தியன் 2 வந்து இவ்வளவு வித்துருச்சு அவ்வளவு வித்துருச்சு, இந்த படம் இவ்வளவு கனெக்ட் ஆயிடுச்சு, இந்த படம் லாபம். ஸோ இந்த படம் லாபம் இப்படி பேசிட்டு இருந்தா இப்போ அடுத்த படம் எடுத்துட்டா கமல் வச்சு இந்த படம் எடுத்துட்டாலும், அடுத்து இந்த ஹீரோ வச்சு இன்னொரு படம் எடுத்துட்டாலும் இவ்வளோ பிஸ்னஸ் ஆகிடும் நம்பி வராங்கல்ல. அது கிடையாதுங்க. இந்த படம் ஆயிடுச்சுங்க, அடுத்த படம் ஆகுமான்னு தெரியாது. ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்குது பிஸ்னஸ்ஸு. இப்போ ஓடிடி பிளேயர் 2 பேர் தான் இருக்காங்க படம் வாங்குறதுக்கு. ஹாட் ஸ்டார் பெருசாக வாங்குறது இல்லை, அமேசான் வாங்கணும், இல்லைன்னா டிஸ்னி வாங்கணும், இது நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கணும். நெட்ஃப்ளிக்ஸும் வந்து அவங்க தான் ஐ ப்ரைஸ் கொடுக்குறாங்க, நெட்ஃப்ளிக்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஆனால் எல்லா படத்துக்கும் கொடுப்பாங்கன்னு தெரியாது. திடீர்னு 6 மாதம் கழிச்சு மாற்றிட்டாங்கன்னா, நீ இப்போ ஒரு படத்தை ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்துக்கு பிஸ்னஸ் இல்லைன்னு என்ன பண்ணுவேன்? அந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்றது ஒரு அலாம் மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு இதுதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் கவுன்சில் நடிகர் சங்கத்துக்கு கன்வே பண்ணிட்டாங்களா? இதுதான் இஷ்யூ. அது எல்லாருக்குமே தெரியும் ப்ரோ, எல்லாருக்குமே தெரியும், சினிமாக்குள்ள இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் அது. பட் இந்த ஸ்ட்ரைக் வந்து ஏன் அனௌன்ஸ் பண்றாங்கன்னா, இந்த பிரச்சனை தீராதுங்க. இந்த ஸ்ட்ரைக் ஆளும் தீராது. நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு கொரோனா மாதிரி தான், இது தீராது. இதையும் தாண்டி போய் ஏதோ ஒரு 4 ப்ரொடியூசர்ஸ் வந்து சம்பளத்தை கொடுத்து படம் எடுத்து இதெல்லாம் பண்ணுவாங்க. பட் அட்லீஸ்ட் கொஞ்சம் பேத்துக்காவது வெளில தெரியும் இல்லையா, அதுக்காக இது பண்றது. இது நடக்குமா இல்லையான்னு தெரியாதுங்க. ஸ்ட்ரைக்லாம் நடக்குமா, நிறுத்துவாங்களா ஷூட்டிங்லாம் அப்படின்னு தெரியல. விஷால் வந்து பேசுறாரு, நான் என்ன நினைக்கிறேன், எப்ப பார்த்தா வந்து பழையாச்சிலும் பேசுவாரு. அடுத்த வருஷம் நிறைய பலி இருக்கு, அது ஒண்ணு உண்மை. இப்ப நிறைய நீங்க படம் எடுத்துட்டு இருக்க ப்ரொடியூசர்ஸ் வந்து அடுத்த வருஷம் நிறைய பேர் மாட்ட போறாங்க. அதுக்கு ஒரு எச்சரிக்கை தான் அது. பட் இப்ப படம் எடுத்துட்டு இருக்கிறவங்கள அவங்க என்ன பண்ண முடியும்? சரி, ரொம்ப பெருசா இன்வெஸ்ட் பண்ணாம கொஞ்சம் கம்மியா பண்ணிக்கிட்டு, ஏன்னா சேட்டலைட் அவுட்லைட்லாம் கம்மியா போகுது, அதை பேஸ் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு ஒரு அவேர்னஸ் தராங்க. அப்படி எடுத்துக்கலாம்ல? ஆமா, அவ்வளவு. சம்பளமும் கம்மி பண்ண மாட்டாங்க, நீ என்ன வேணா பேசிட்டு போப்பா. அதங்க அவங்க அதை பத்தி அவங்க கேர் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, போன படம் என் படம் பிசினஸ் ஆயிருக்கு, இவங்க அடுத்த படம் பிசினஸ் ஆகலன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. என் படத்தை தான் நெட்ஃபிளிக்ஸ் வாங்கிக்கிறானே, என் படத்தை தான் சன் டிவி வாங்கிக்கிறானே, நம்ம பாட்டு படம் எடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. பட் அவங்களுக்கு இந்த இதுல புரிய வைக்க முடியாது. இந்த ப்ரொடியூசர் கவுன்சில்ல பண்றதை வந்து ப்ரொடியூசர்ஸ்க்காக அவங்ககிட்ட சொல்றாங்க, ஐயா இல்லையா இப்படிதான் வந்து 100 கோடி ஓடிடி 50 கோடி சேட்டலைட்டுன்னு சொல்லிட்டு கூட்டு போவாங்க, எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்காக. அதே மீறி போறவன யாரும் எதுவும் பண்ண முடியாது. சரியா? இது வந்து ஒரு இதுதான் எச்சரிக்கைக்கு இது ஒன்று பண்றாங்க. இது எப்படி நடக்கும் எப்படி முடியும்னு தெரியலங்க. இது ஒரு கிரைசிஸ் மாதிரி தான் சினிமாக்கு. நம்ம முன்னாடி சொல்றேங்களா, சினிமாக்கு ஒரு கிரைசிஸ் வரப்போகுது, அது இந்த வருஷமா தான் இருக்கும். இல்ல லைக்கா நம்பி இது மாதிரி பெரிய இவங்களெல்லாம் நம்பி நெட்ஃபிளிக்ஸ் எல்லாம் இல்லையே. சின்ன சின்ன படங்கள்லாம் மார்க் ஆண்டனி, பார்க்கிங், இது மாதிரி நல்ல நல்ல மகாராஜாலாம் வாங்குறது. என்னைக்கு வேணும்னாலும் அவனுடைய முடிவு மாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. அவன் வந்து ஒரு கார்ப்பரேட், அவ்வளவுதான், நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு போவான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இனிமேட்டு வாங்கவே வேணாம் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. அதை பத்தி கேரே பண்ண மாட்டான். இல்ல இப்படிதானே ஆகா வந்தாங்க. என்ன ஆச்சு கார்த்தி? என்னாச்சு? என்ன நான் அவ்வளவு படம் வாங்க போறேன், ஏதோ படம் போறோம், ஆக்டிவாவே இல்லையே. பட் இப்படி ஒரு பிஸ்னஸ் இருக்கு ஜென்ரலாவே. இப்போ ஒரு ஹீரோன்னா பார்த்தீங்கன்னா, விஜய்னா 70 கோடி 80 கோடின்றது தமிழ்நாடு மார்க்கெட்டுக்கு ஈஸியா இருக்கு. ஹிட் ஆனால் 100 கோடி, மினிமம் போனா கூட 60 கோடி, டீசெண்டா போனா 70, அப்படி ஒரு மார்க்கெட் இருக்குல்ல. அதை வச்சுதான் முன்னாடி படம் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து என்னன்னா எல்லாம் ஓடிடி பிஸ்னஸ் 100 கோடி இருக்கு,
சேட்டலைட் இவ்வளோ இருக்கு, 400 கோடி இருக்கு, 450 எடுத்தாங்கல்ல, அது வந்து அது அப்படி இல்லைங்க, இப்போ மாறிடுச்சுங்க. கார்த்தினா திடீர்னு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றது சொல்றதுக்கு தான். அது எல்லா ஹீரோக்கும் தான், எல்லா ஹீரோக்கும் எல்லா ப்ரொடக்ஷனுக்கும் இப்படி பிரச்சனை இருக்கு அப்படின்றது சொல்றதுக்கு ஒரு எச்சரிக்கை தான் அது. நானும் கார்த்தி டாப் 5 ஹீரோஸ்லாம் அதெல்லாம் அதை ஒரு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதை நீங்க சேலரியில கை வைக்க முடியாது. அதை நீங்க பார்த்து என்ன பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். அப்படிதான் பண்ணுவாங்க. இல்லை வந்து யாருமே இவங்க பண்ண மாட்டாங்க மத்த தெலுங்குல சொல்ற ராமசாமி, மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க. சேலரி எங்களுக்கு பாதி கொடுங்க, அப்படி ப்ரொடக்ஷன்ல பண்ணுங்க. நான் பத்தியும் அவர் சொல்றாங்க, அது உண்மையா பொய்யான்னு தெரியல. அதிலும் அந்த இதுக்கு வரமாட்டாங்க. காலங்காலமா பண்ணி பழகியாச்சு. அத வந்து அது அதே மாதிரி இந்த டாப் ராபின்சன் சொன்ன மாதிரி டாப் 10 ஆக்டர்ஸுக்கு தான் அஃபெக்ட் பண்ண போகுது. அவங்கள ப்ரொடியூஸ் பண்றவங்களாம் பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தானே. சொல்ல போட்டி போட்டு அவங்களே தான் கொடுத்து இன்க்ரீஸ் பண்ணி விடுறாங்க. மற்ற ப்ரொடியூசர்ஸ் இப்போ சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இது அஃபெக்ட் ஆகாம என்ன, அவங்கள மற்ற ஆக்டர்ஸை வச்சு எடுக்கிறதெல்லாம் இந்த அளவுக்கு சின்ன அவங்க டிமாண்ட் ப்ரொடியூசருங்க பண்ணுறது. பெரிய அவங்க கிட்ட போக முடியாது. எல்லாருக்குமே எல்லாருக்கும் தாங்க அது, எல்லாருக்குமே தான் அது, எல்லா ப்ரொடியூசர்ஸ் தான். ஒரு படம் வித்திருக்கோம் ப்ரோ, ஒரு படம் வித்திருக்கோம். ஆனா அதை வச்சு என்ன நம்புவாங்கன்னா, அவருக்கான அந்த மார்க்கெட் இருக்குன்னு நினைச்சு போய் இன்னொரு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கல்ல, அப்படியான ப்ரொடியூசர்ஸ் தான் அது. நீங்க சொல்றது சின்ன படமே கூட ஒரு நல்ல ஓடிடி ரைட்ஸ் வித்திருக்கோம், அந்த நம்பி சின்ன படம் எடுக்கிறவங்களுக்கும் இம்பாக்ட் ஆகும். அதுக்கு சில காரணங்கள் இருக்கும், அது சில காரணங்கள் இருக்கலாம். அந்த டைம்ல அந்த படம் வந்து ஓடிடிக்கு தேவையா இருந்திருக்கலாம், அப்புறம் நல்லா இருந்திருக்கலாம், இருக்கும். பட் ஆனா அவரோட மார்க்கெட் இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போய் மாட்டுவாங்க இல்லையா. அப்படி ஆளுங்க போய் மாட்டக்கூடாதுன்னு, அது போய் கன்வேலாம் ஆகாதுங்க. இல்ல இதுங்க வந்து மாட்டுவோம். நீங்க சொல்றது இப்ப இந்த மாதிரி பப்ளிக்கா இது போடுறது மூலம் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு தான், ஐ மீன் உங்களை விட்டுருங்க, எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் தான் தெரிய போகுது. உள்ளேயே இருக்கிற ப்ரொடியூசர்ஸ்க்கு தெரியாதானே, தெரிஞ்சுதானே அவங்க எல்லாம் போய் பண்றாங்க. அவங்களுக்கு இது கூடவா தெரியாம இருக்க போது? தெரியாது, இது கூடவா இல்லைங்க, இதுவே தெரியாதுங்க, பேசிக்கே தெரியாது. எப்படிங்க இவ்வளவு கோடி போட்டு படம் எடுக்கிறாங்க, ஒரு பேசிக் இது கூடவா பண்ணாம ரிலீஸ் பண்ணான்னு தெரியாதுங்க. அதுதாங்க நானும் சொல்றேன், அது தெரியாதுங்க. எப்படி படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு தெரியாது, தியேட்டர்ல எவ்வளவு கலெக்ஷன் ஆனா எவ்வளவு நமக்கு வரும்னு தெரியாது, ஒரு படத்துக்கு பப்ளிசிட்டி எவ்வளவு வருதுன்னு தெரியாது. எப்படி புரியல, எந்த கால்குலேஷன் தெரியாம எப்படி தியேட்டர்காரங்க பர்சன்டேஜ் பேசிஸ்ல தர கூட தெரியாம எப்படி ப்ரொடியூசர், என்னப்பா அது? நான் தான் சொல்லிட்டேனே, தெரியாது அவங்களுக்கு. நிறைய பேத்துக்கு எப்படி படத்தை ரிலீஸ் பண்ணணும்னே தெரியாது, பிசினஸ் மாடலே தெரியல, அவ்வளவுதான். அது மாதிரி சம்பளம் பிளைண்டா வந்து விளையாடுறாங்க. இப்ப நிறைய பேர் காசு இருக்கு அப்படின்னு மட்டும் வந்துட்டு இல்லைங்க, இதுக்கு தனியா வந்து கோர்ஸ்லாம் இல்லைல்ல. இன்னும் காலேஜ் இருக்கு, இந்த காலேஜ்ல படிச்சுட்டு வந்தாங்க அப்படின்றது இல்லைல்ல. இன்னொன்னு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், இது போய் கத்துக்கிறதுக்கு ஒரு இடமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு என்னன்னா சினிமா ஆசை தாங்க இருக்கும். ஒரு படம் எடுக்கணும், ஒரு படம் டைரக்ட் பண்ணணும், ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும், ஒரு படம் நடிக்கணும், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆசையில வரவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது, உண்மை தானே, உண்மையிலே அவங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர்ஸ் ஓகே கார்த்தி, இப்போ நீங்கள் நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டாங்களா, ஒரு 2-3 படம் பண்ணவங்களுக்குலாம் நல்ல ஒரு நாலேஜ் வந்திருக்காது. இப்போ அவங்களாம் ஓரளவுக்கு பண்ணி அந்த ப்ராசஸ் ஃபுல்லாக பார்த்து ஓரளவுக்கு வந்திருக்கும், ஓரளவுக்கு வந்திருக்கும். எங்கே தெரியுமா மாட்டுவாங்க எல்லாமே, என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு படம் எடுத்திருக்காரு, ஓகே, அந்த படம் சரியா போகுது, இல்லை அந்த படம் அடுத்த படம் எப்படி கம்ப்ளீட் பண்ணுவாருன்னா, ஒரு ஹீரோ இருக்கு, நெக்ஸ்ட்னு ஒரு ஹீரோ இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு வந்து போன படம் 20 கோடி பிஸ்னஸ் தான் இருக்கும் டோட்டலாக, டிஜிட்டல் சேட்டலைட்டு தேட்டருக்குள்ள ஆடியோலாம் சேர்த்து 20. அப்போ அவர் என்ன நினச்சிருவாருன்னா, அந்த ஹீரோக்கு 20 கோடி பிஸ்னஸ் இருக்கு, 5 கோடி ஒரு சம்பளம் கொடுக்குறோம், 10 கோடி படம் எடுக்கிறோம், 15 கோடி, அடுத்து நம்ம ஒரு 20 கோடி பிஸ்னஸ் பண்ணால் 5 கோடி லாபம் வரும் அப்படின்னு நினச்சி ஆரம்பிப்பாரு. ஆனால் அது நடக்காது. அந்த படத்துக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக நடந்திருக்கும், இந்த படத்துக்கு நடக்காமல் போகும், மாட்டிக்குவார், அவ்வளோதான். அந்த படத்தை ப்ரொடியூசர் வந்து அந்த படத்தை விற்கும் போது அது அவர் ஒரு இதில் வித்திருப்பாரு. அந்த டைம்ல தேவன்னு சொல்லி ஓடிடி வாங்கியிருப்பான். இதெல்லாம் நிறைய இருக்கு இல்லையா. இதெல்லாம் வந்து எப்படி சொல்றதுன்னா, இது வந்து தெரியாது. இன்னொன்னு இது வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னொன்று நீங்கள் எப்பயுமே அதான் சொல்லியிருப்பீங்க, சினிமாலேயே அதே தான், போன படத்தோட விண்ண பொறுத்து தான் அடுத்த படத்தோட. கார்த்தி ரொம்ப வந்து தெரிஞ்ச தனஞ்சயன்லாம் இருக்காரு, எல்லாம் அவர் டைரக்டா ப்ரொடியூஸ் பண்ண படம் எது நல்ல ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருக்கு, மகாராஜா மாதிரி. அது வந்து ஒரு அவங்களுக்கு என்ன தெரியாத ஒரு ஸ்கிரிப்ட் இது இல்லை, அவருன்னு ஒரு பர்டிகுலர் சொல்ல. அந்த மாதிரி நிறைய பேர் உள்ள வேலை செய்யறவங்களும் இருக்காங்கல்ல. இது வந்து எது ஸ்கிரிப்ட் கிளிக் ஆகும், எப்படி வந்து இது வருமே, அதெல்லாம் வந்து ஃப்ளூக்கு தாங்க. ஃப்ளூக் கூட இல்லை, எப்படி எந்த படம் எப்படி ஹிட் ஆகுனே தெரியாதுல்ல. அது ஒண்ணு. அவங்க பிசினஸ் மாடல் ஓகே, அவங்களும் ஹெல்ப் பண்ணி கேட்டுக்கலாம்.
இல்ல அதே வந்து போன படத்தோட வின்ன ரிசல்ட்டை பொறுத்து எப்படிங்க அடுத்த படத்தோட பிசினஸ் ஃபிக்ஸ் பண்ற அந்த கான்செப்டே எனக்கு புரியல. ஏன்னா அடுத்த படம் வேற டைரக்டர், வேற க்ரூ, வேற ஸ்கிரிப்ட். ஏங்க நீங்க வந்து ஒரு ஹீரோ பேஸ் பண்ணி தாங்க நீங்க பெரிய ஒரு பிசினஸ் வாங்குறீங்க. அந்த ஹீரோ படம் சரியா போலங்க, திருப்பி என்னங்க அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பிடிப்பாங்க, அந்த ஹீரோ பேஸ் பண்ணி தானங்க பண்ணுவாங்க. பின்ன எப்படிங்க அவங்கள லாபம் ப்ரோ சம்பாதிக்க இது இல்லைங்க, இது டெலிவிஷன்னா ஒரு படம் இயல்பா எல்லா பிசினஸ்லயும் அடுத்த படம் அது இல்லைங்க, இயல்பா இல்லைங்க, இயல்பா எல்லா பிசினஸ்லயும் இருக்கிறது தாங்க இது. சரியா? இப்போ நீங்க முன்னாடிலாம் பார்த்துருப்பீங்க, முன்னாடிலாம் அந்த விவசாய நிலத்தெல்லாம் வந்து பிரிச்சு போட்டு ஃபிளாட்டை போட்டு வித்துட்டு இருப்பானுங்க. இந்த வின்ஸ்டார் இந்தியா, அந்த இந்தியா, அந்த இந்தியா, அந்த மாதிரி போட்டு வந்து சென்னைக்கு மிக அருகில், சேலத்துக்கு மிக அருகில் அந்த மாதிரிலாம் போட்டு 2000 சதுரடி நிலம் வெறும் 2 லட்சம் தான் அப்படின்னு விற்பானுங்க. அப்போ அது எப்படி தெரியுமா நம்ம அசஸ் பண்ணுவோம்? அங்கே போவோம், போயிட்டு என்னங்க 2000 சொல்றாங்க அப்படின்னா, ஏங்க பக்கத்துல 3000க்கு வித்துருந்துங்க, இது 2000 ரூபாங்க, பரவாயில்லைங்க, சீப்புங்க அப்படிமா ஒருத்தன். அப்படியா, ஓகே அப்படின்னு வாங்கிடுவாங்க. இப்படி பல லேண்டை வாங்கி எவனுமே வீடவும் கட்டல, அங்க எதுவுமே பண்ணல, சும்மா புல்லு புண்டு முளைச்சிட்டு அப்படி இருக்கு. அவனுக்கு எல்லாருமே பக்கத்துல 3000 போதுங்க, இங்க 2000 போதும் அப்படின்னு சொல்லி அதை பண்ணிட்டு இருந்தானுங்க ரொம்ப நாளா. அது ஒரு ஸ்கேமே நடந்துச்சு தமிழ்நாட்டுல. அப்படி நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், நமக்கு வேல்யூன்னு ஒண்ணு தெரியாது இல்லையா? அந்த வேல்யூ எப்படி கணக்கு போடுவோம்னா, பக்கத்துல தெரிஞ்சது இந்த மாதிரி விஷயங்கள் தான். பக்கத்துல நம்ம வீட்டோட வேல்யூ கேட்டீங்கன்னா நமக்கு யாருக்கும் தெரியாது. 20 வருஷம் முடி வீடு வாங்கியிருக்கோம். இப்போ கேட்டீங்கன்னா, ப்ரோ இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 5000க்கு போகும் ப்ரோ. எப்படி ப்ரோ? இல்லை பக்கத்தில் விற்றாங்கல்ல 5000க்கு, அதனால தான். இப்படி தான் அந்த 5000க்கு ஒரு லூசு போய் வந்து வாங்கியிருப்பான், இல்லை அவனுக்கு தேவை இருக்குன்னு வாங்கியிருப்பான். ஆனால் நம்ம அந்த வேல்யூ எப்படி எடுத்துப்போம். ஆனால் உங்கள் வீட்டை விற்றா அந்த மாதிரி வந்து வாங்குவான்னு தெரியாது. ஒருவேளை அவனுக்கு தேவை இருக்கலாம், அவன் ஒரு கடை வைக்கிறதுக்காக பண்ணியிருக்கலாம். ஆனா இது எல்லாமே வந்து தேவையை பொறுத்து இருக்கு இல்லையா? இப்போ ஒரு நெட்ஃபிளிக்ஸ் வாங்குறானா, இத்தனை கோடிக்கு வரானா, அவனுக்கு தேவை இருக்குன்னு வாங்குறான். திடீர்னு நிறுத்திட்டானா இல்லை மாட்டிக்குவீங்க அப்படின்ற சொல்ற ஒரு இதுதான் அது. எவ்வளவு பேத்துக்கு புரியும் தெரியாது. ஆமா, எவ்வளவு பேத்துக்கு புரியும் தெரியாது. கொஞ்சம் போய் தான் முடியும். பார்ப்போம் அடுத்த வருஷம். இல்லை இது ப்ளஸ்ஸாக முடிச்சிடலாம், இது ஒரு சம்பவம் நடக்காம போயிடலாம், பார்ப்போம். நெட்ஃபிளிக்ஸ்லாம் அந்த மாதிரி வாங்கினது போக வாய்ப்பு இருக்கா ப்ரோ? எப்படி இப்போ ப்ரோ? இப்போ இந்தியன் 2 வந்து திருப்பி நெட்ஃபிளிக்ஸ் ஃபுல் காஸ்ட் தராதுன்னு அபிஷியலா தான் ஸ்டேட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்களா, இல்ல ப்ரொடியூசர் சைடுல இதெல்லாம் தெரிஞ்சா அது மாதிரி நியூஸ்? இல்லடா, அபிஷியலா அவங்க சொல்ல, அன்அபிஷியலா நமக்கு தெரிஞ்சதுதான். அது இல்ல ப்ரோ, இப்போ ஒரு படம் வந்து முன்னாடியே எழுதி வாங்கிடுறாங்க, இது 150 crores ஒரு ஏ, பிகாஸ் ஏ படம்னா 150 crores. நான் ஒரு டைட்டில் வந்து ஏன்னு சும்மா சொல்றேன் ப்ரோ, ஒரு எக்ஸாம்பிளுக்கு 150 crores சொல்லி வாங்குறாங்க. ஆனா இப்போ அந்த படம் ஓடல, நல்லா ஓடல, வேர்ட் ஆஃப் மவுத்தும் ரொம்ப லாஸ்ன்னு போகுது. அதை திரும்பி நெட்ஃபிளிக்ஸால வேற பேசி குறைக்க முடியுமா ப்ரோ? அது எதனா ரைட்ஸ் இருக்கா ப்ரோ? இல்ல அது இல்லைன்னா ஃபியூச்சர்ல வந்துடும் கண்டிப்பா. அவங்க அதுதான் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்னொன்று டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல ஏதோ ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க அவங்க. ஆனா இந்தியன்ல என்ன பிரச்சனைனா, இந்தியனே லீக பெரிய கம்பெனின்றதுனால சொல்றேன், அவங்க ரொம்ப லீகலாவே ஈஸியா ஃபைட் பண்ண முடியும். இதுல எப்படின்னா, என்கிட்ட நீ ஒரு படத்தை வித்து அந்த படத்தையே 2ஆ பிரிச்சு, ஒரு படத்தை பாதி படத்தை தான் எனக்கு வித்துருக்கு அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்ண முடியும். இவ்வளோ காசு வாங்கிட்டு அந்த படத்துல மீதி வந்து தனியா வச்சுட்டு ஒரு படத்தை அப்படின்னு கேட்க முடியும். ஸோ இதெல்லாம் இருக்கு இல்லையா? இன்னொன்னுங்க, அவன் எப்படிங்க 100 கோடி ரூபா கலெக்ட் ஆனா லியோவுக்கும் அவ்வளோ கொடுக்க முடியும், 30 இந்தியன் 3யும் அவங்களுக்கு தான் தர போறாங்கன்னு அதே பைசால அப்படி பண்ணலாம். அப்படிதான் பண்ணி முடிப்பாங்க. அப்படி பண்ணாத. இன்னொன்னு இங்க இருக்கிறதே 3 பேர் தான், நெட்ஃபிளிக்ஸ், அமேசான், ஹாட்ஸ்டார் தான் இருக்காங்க. ஓகே, அவன் என்ன சொல்லுவான், என்கிட்ட இந்த பிஸ்னஸ்ல முடியல அப்படின்னா அடுத்து அவன் பிஸ்னஸ் பண்ணும்ல, அடுத்தடுத்து பிஸ்னஸ் பண்ணும்ல. சரி ஓகே, இனிமேட்டு நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம், பிளாக் பண்ணுவான். இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? அன்அஃபிஷியலாக சொல்றேன். நெட்ஃபிளிக்ஸ் மட்டும் வாரண்டி இல்லாத பொருள் இல்ல வாரண்டி இல்லாத பொருள் நீங்க வாங்குவீங்க, வாரண்டி இல்லாத ஒரு பொருளை வாங்குவீங்க, வாரண்டி எல்லாம் கிடையாதுமா. நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து அடுத்த நாளே வந்து காலி ஆயிடுச்சு, ஓடலை அப்படின்னா திரும்ப எடுத்துட்டு போனானே, நான் தான் கொடுக்கும்போது வாரண்டி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு கோவம். ஐயோ வாரண்டி இல்லைன்னு சொன்னேன், அட்லீஸ்ட் ஒரு 6 மாசம் 3 மாசம் அந்த வீட்டில் ஒரு டிவி வாங்க, நீங்க வாரண்டி இல்லைன்னு சொல்றான், சரி ஓகே வாங்கிட்டு போறீங்க, அடுத்த நாள் இந்த டிவி வந்து ஓடலை அப்படின்னா
எடுத்துட்டு போனதுக்கப்புறம் அவன் வந்து நான் தான் சொன்னேன்ல வாரண்டியிலன்னு சொல்லி தான் அப்படி அது சொல்ல முடியாது. நம்ம மாறலாம் அதை மாட்டிக்குவோம் இல்லையா. இன்னொன்று அவங்க நிறைய அக்ரிமெண்ட்டாக அந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. இது இன்னொன்று நான் சொல்ல முன்னாடியே சொன்னது, இந்தியன் டூன்றது தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய செட்பேக் தான். இனி எல்லா படத்தையுமே அவன் அந்த மாதிரி தோண்டி தோண்டி பார்க்க ஆரம்பிச்சிடுவான். என்ன எடுக்க போற, இப்படி எடுக்க போற, அந்த கிளாஸ்லாம் சேர்த்திக்க அப்படின்னு சொல்லி அந்த அக்ரிமெண்ட்ஸ் கொஞ்ச எல்லாத்தையும் நாள் போட்டு இந்த முன்னாடி மாதிரி தான் இவங்க எடுப்ப. கூட சொன்னாங்க வலைபேச்சு. இப்ப சினிமாலாம் கொஞ்சம் இவ்வளவு கலெக்ட் ஆனா இல்ல, இவ்வளவு கலெக்ட் ஆனா நான் இவ்வளவு தருவேன் அப்படின்றதெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல இப்ப சினிமா வந்து கொஞ்சம் பார்த்துட்டு தான் அவங்க வந்து தராங்கன்னு அது இப்ப இந்தியன் டூ முன்னாடி இருந்தே முடிவு பண்ணிட்டானுங்களா அப்படி கொஞ்சம் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் பார்த்துட்டு இல்ல இல்ல அது சின்ன படங்கள்லாம் பாக்குறாங்க ப்ரோ. சின்ன படத்துல பாக்குறாங்க, பெரிய படத்தையும் பாக்குறாங்க. பட் இதுக்கப்புறம் அவன் ரொம்ப கேர்ஃபுல் ஆயிடுவான்ல. அவன் ஒன்னே சரி ஓகே நமக்கு விபூதி அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அவன் வந்து கேர்ஃபுல் ஆயிடுவான். அவன் என்ன பண்ணுவான் இதுக்கப்புறம், சரி ஓகே இவ்வளவு கலெக்ட் ஆனா நான் இவ்வளவு கொடுத்துட்றேன், இவ்வளவு கலெக்ட் ஆச்சுன்னா இவ்வளவு தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு வந்துருவான். அந்த டெர்ம்ஸ் புதுசாக கிரியேட் பண்ண வேண்டியதானே. இப்போ அமேசான் கொண்டு வந்திருக்கான்ல, எனக்கு இந்த படம்லாம் விற்க வேணாம், நீங்கள் 1 இயருக்கு மட்டும் கொடு, அதுக்கு மட்டும் காசு தரேன், அந்த 1 இயருக்கு அப்புறம் நீ யாருக்கு வேணாலும் கொடுத்துக்கோ அப்படின்னு கொண்டு வந்தால. அந்த மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் ஏதோ ஒன்று கொண்டு வருவாங்க. அவங்க எப்பயுமே அவங்களுக்கு ப்ராஃபிட்லாம் வராதுங்க. இந்தியா மாதிரி கண்ட்ரியில் வரவே வராது. எல்லாம் இந்த டெலிகிராமு அதுன்னு வச்சுட்டு இருக்கானுங்க, அதனால வராது. சுற்றி சுற்றி மாட்டிக்குவானுங்க. எது பண்ணாலும் ஆஹா ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி அவங்க வாங்குற 100 கோடிக்கெல்லாம் ரிட்டர்ன்ஸே இருக்காது, சத்தியமா இருக்காது, வாய்ப்பே கிடையாது. வந்து பெருமைக்கு இந்த படம்லாம் வாங்கினா நாங்கெல்லாம் வந்து 140 கோடி பேர் இருக்காங்க இந்தியால. அமெரிக்கால 35-40 கோடி பேர் தான் இருக்கான். அதுல நம்ம கிட்ட பயங்கரமா சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. 140 கோடி பேர் இருக்காங்க இந்தியால. அப்படின்னா பெரிய மார்க்கெட்ல அங்க பெரிய மார்க்கெட்டு தாங்க. ஆனா இது வந்து நெட்ஃபிளிக்ஸுக்கு காசு கொடுக்குற மார்க்கெட் இல்லை. ஸோ அது வேற இது வேற. ஆனா அவன் அதை நினைச்சிட்டு தான் வந்தான். அது நடக்காதீங்க. நம்மளால அதெல்லாம் பண்ண முடியாது. நம்மளால வந்து ஐபிஎல் முடிஞ்சவொடனே ஜியோ ஆப்பை டெலிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க ஆளு நம்மளால. ப்ரோ இல்ல ப்ரோ, சேல்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ரோ நெட்ஃபிளிக்ஸ் அது சப்ஸ்கிரிப்ஷன். என்ன ஆனாலுமே அந்த அவங்க பண்ற ஸ்பெண்ட் எல்லாம் ஈடுகட்டாது. அவங்க வந்து கிட்டத்தட்ட 2000 கோடி 3000 கோடி செலவு பண்ணுவாங்க. அந்த காசுல திரும்ப ரிட்டர்ன்ஸ் ஆகாது. அவன் என்னன்னா அவன் ஒரு வருஷம் கழிச்சு அந்த வேல்யூ போட்டு பார்த்தானா அவனுக்கு கடைசியா மைனஸ்ல தான் வந்து நிற்கும். ஆகாதுனாலும் அவங்க விட மாட்டாங்க ப்ரோ. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நேம் வந்துருச்சு, நெட்ஃபிளிக்ஸ்னு ஒரு நேம் வந்துருச்சு. ஒரு கட்ட வரைக்கும் தாங்க பார்ப்பான், ஸ்ட்ராட்டஜி மாத்திக்குவான்ல. ஒரு கட்டத்துக்கு மேல பார்ப்பான், அதுக்கப்புறம் 100 கோடி 200 கோடி படம் பார்த்தான். இப்போ அது நீங்க ரொம்ப சிம்பிளா பார்த்தீங்கன்னு தெரியுமே. ஃபர்ஸ்ட் வந்தோன்னே என்ன பண்ணாம ஹீரோயின் படமா வாங்கிட்டு இருந்தான். அப்ப என்ன தெரியுமா யோசிச்சாம, ஹீரோனா அந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் தான் தெரியும், ஆனா ஹீரோயின்னா எல்லா ஸ்டேட்லயும் நடிக்கிறாங்கல்ல. கீர்த்தி சுரேஷை நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லா தெரியும். கன்னடா நடிச்சிருக்காங்க, தெலுங்கு நடிச்சிருக்காங்க, மலையாளம் நடிச்சிருக்காங்க, தமிழ். அப்போ ஒரு கீர்த்தி சுரேஷ் படத்தை வாங்கினோம்னா சவுத் இந்தியா ஃபுல்லா டப் பண்ணி போட்டோம்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மூஞ்சி அப்படின்னு நினைச்சான். அதுக்கப்புறம் எதுவும் பார்க்கலாம், ரைட்டு இது வேலைக்கு ஆகுது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஹீரோ படத்தை வாங்குவோம், வாங்கி டைரக்டா தேட்டர் ரிலீஸ் முன்னாடி போடுவோம் அப்படின்னு போட்டானுங்க. அப்போ இவங்க என்னாச்சு, தியேட்டர்ல வந்து படம் வந்தா என்ன வியூஸ் வருமோ அதை விட அதுக்கு ஈக்குவலா வருது இல்லை கம்மியா வருது, அதுக்கு ப்ரீமியம் ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஒரு படத்தை வந்து நார்மலா கர்ணன் படத்தை ஒரு 10 கோடி ரூபா கொடுத்து அமேசான் வாங்கணும்னு நினைக்கிறேன். இவன் 50 கோடி ரூபா கொடுத்து ஜெகமே தந்திரம் வாங்குறான். 2 படத்துக்குமே ஈக்குவல் வியூஸ் தான் வருது. அப்போ ஓகே ரைட்டு இது வேலைக்கு ஆகாது, டேரக்ட் ப்ரீமியர்லாம் வேலைக்கு ஆகாது, இந்த பயில எவனும் மதிக்கிறதுல எல்லாம் ஓடிடியில் பார்த்து இது டெலிகிராமில் பார்த்துறானுங்க. அதுக்கப்புறம் தான் தியேட்டர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படத்தை வாங்குவோம், செலக்ட் பண்ணி வாங்குவோம். சின்ன சின்ன படம் நான் அப்போ தஞ்சன் சார் சோனியில் இருந்தார்ல அந்த டைமில், அதையுமே எல்லாம்னா சூப்பர் ஃபயர் ஓ சூப்பர்ன்றானுங்க, எவனும் பார்க்க மாட்டேறான், இல்லை டெலிகிராமில் பார்த்துறான். அதுவும் வேலைக்கு ஆகல. அப்போ பெரிய ஒரு படம் மட்டும் வாங்குவோம், அது ஆஃப்டர் ரிலீஸ் ஓடிடியில் போடுவோம். இப்போ அதை முடிச்சு பண்ணானுங்க, இதுவும் வேலைக்கு ஆகுது. சோனி பெரிய ரீச்சே ஆகல கார்த்தி. எதுவுமே ரீச் ஆகாதுங்க. ஏங்க நாங்க 150 ரூபா கொடுத்து கேபிள் காசு கட்டுறதுக்கு வந்து மாசம் 2 மாசத்துக்கு ஒரு டைம் 3 மாசத்துக்கு ஒரு டைம் கட்டிக்கிட்டு இருந்தாலுங்க. எங்ககிட்ட வந்து நெட்ஃபிளிக்ஸ்க்கு மாசம் காசு கட்டு, அமேசான் கட்டுன்னா யாரு கட்டுவாங்க? இன்னொன்னு கார்த்தி, இவங்க இந்த எல்லாரும் இந்த படம் அக்வேர் பண்றது மட்டும் இல்ல, இந்த டைரக்டா மூவி எடுக்கிறது, வெப் சீரிஸ் இதுலயும் கூட நிறைய பேர் போகஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம் இப்போ பார்த்தீங்கன்னா 4-5 வருஷத்துல விரல் விட்டு எண்ணிரலாம். 1-2 நல்ல வெப் சீரிஸ் தான் வந்திருக்கு. மற்றது எல்லாமே ஒரு மாதிரி குப்பை வெப் சீரிஸ் தான். ஆமா அவங்க அந்த லாக்டவுன் டைம்ல அவங்க கொஞ்ச நாள் வந்து
அவங்களுக்கு தேவையானது தானே அவங்க பார்த்துட்டாங்க. அதான் பாத்தீங்கன்னா கை செலவுக்கு வந்தது என்ன வேணுமோ. குப்பையா ஏதோ ஒன்று சும்மா கடமைக்கு இவனுக்கு ஏதோ டைம் பாஸ் எடுக்கிறன்ற மாதிரி எடுத்து டைரக்ட் ஓடிடி வெப் சீரிஸ் இதெல்லாம் ஆமா எல்லாமே நிறைய ஒரு பயங்கர கேவலமான கண்டென்ட் தான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டாங்க ப்ரோ, எதுவுமே ஒர்க் ஆகல. ஆந்தாலஜி ட்ரை பண்ணிட்டானுங்க, கரெக்ட். வெப் சீரிஸ் ட்ரை பண்ணிட்டானுங்க, எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டானுங்க. எதையுமே நீங்க பார்க்க மாட்டேறீங்க. எதுக்குமே சப்ஸ்கிரைபர் வந்து நீங்க நினைக்கிறவங்களாம் பெருசா இல்ல ஆகல. குவாலிட்டியே வரல கார்த்தி, அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா இப்ப எடுத்தாங்க நல்ல டைரக்டரேவும் இல்லைங்க, நான் ஏன் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல. என்கிட்ட லாக்டவுன் டைம்ல வந்து அமேசான் இருந்துச்சு, நெட்ஃப்ளிக்ஸ் இருந்துச்சு, ஹாட் ஸ்டார் இருந்துச்சு, சோனி இருந்துச்சு. இப்போ என்கிட்ட ஒன்று கூட கிடையாது. நான் எதுக்குமே காசு கட்டுறது இல்லை. நான் ஏன் கட்டணும்? தேவையில்லையே. நீங்கள் எதை கட்டணும்? ஏதாவது அவசரம் இருக்கா? எனக்கு இந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னால் அந்த படத்தை ஒன்று தேட்டரில் பார்த்துக்கிறேன், இல்லைன்னா அதுக்கப்புறம் வேறு ஆப்ஷன் இருக்கு எனக்கு. நான் ஏன் உனக்கு வந்து காசு கட்டி மாதம் மாதம் காசு கட்டி நான் பார்க்க போகிறேன்னா கிடையாது. நான் யூடியூப்பில் ஃப்ரீயாக வந்து வேறு ஏதாவது வீடியோ பார்த்துக்கிறேன், இல்லை வேறு என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, பரிதாபங்கள் இருக்குது, சித்து விளாக்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. அதெல்லாம் ஃப்ரீயாக கிடைக்குது இல்லையா? நான் ஏன் உனக்கு காசு கட்டி படம் பார்க்கணும்? இன்னொன்னா அந்த படத்தை நான் பிடிச்சிருக்கேன்னா தேட்டரில் போய் பார்த்துறேன், தேட்டரில் பார்த்துக்கிறேன். ஓகே, தேட்டரில் ஒருவேளை மிஸ் பண்ணிட்டா கூட எனக்கு டெலிகிராம் இருக்கு. பிசினஸ் வந்து பழைய பேக் டு ஸ்கொயர் ஒன் மாதிரி வந்துருச்சு. முன்னாடி அந்த எதுவுமே இல்லாம பியூர் தியேட்டருக்கு டிபெண்ட் பண்ணி வந்தாங்களே, அது மாதிரி இப்ப வந்திருக்கும். அதுதான் நடக்க போகுது. இன்னொரு ஒரு வருஷம் கழிச்சு தேட்டருக்குள்ள என்ன அதெல்லாம் இப்ப பெருசா பேசுவாங்க இந்த அது மாதிரி. இப்ப டிவி ரைட்ஸ் அடி வாங்குதா கார்த்தி? எதனால? எப்ப கடைசியா டிவி பாத்தீங்க? இல்ல நம்ம பாக்குறதே இல்ல போல. எதுவே நான் பாக்குறது இல்ல, ரொம்ப வருஷம் இன்டர்நெட்லயே பாத்துறாங்க. நீங்க ஒரு விஷயத்தை பார்க்கவே இல்லைன்னு அடி வாங்காதா மார்க்கெட்? பிரேக் ஃப்ரீல எல்லாரும் படம் பார்க்கறதுக்கு ஈஸி ஆக்சஸ் இருக்கு. இல்ல இப்ப நம்ம ஊர்ல நான் இப்ப இந்தியாலயே இல்ல ரொம்ப வருஷமா நான் ஒன்னும் ஓடி இல்ல டவுன்லோட் பண்ணி பாத்தீங்களா? நீங்க அரை மணி நேரத்துக்கு வந்து 15 விளம்பரம் போட்டீங்கன்னா யார் பக்கத்துக்கு ரெடியா இருக்காங்க? பிரிச்சு 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 ஏதாவது இந்த பழைய படங்கள் பார்க்குற வீட்டில் அவங்க பார்ப்பாங்க. இப்போ பழைய படம் அருந்ததி, அம்மன், இந்த மாதிரி படங்கள்லாம் போடும்போது எங்கள் அம்மாலாம் வீட்டில் உட்காந்து நல்லா ஜாலியாக இந்த டப்பிங் படம்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஓகே, அதுக்கு நான் புது படம் வாங்க வேண்டிய அவசியமே இல்லைல்ல. பழைய படத்தையே போட்டு ஓட்டிக்கலாம். கிரி, வின்னர், இந்த மாதிரி படங்களை ராஜ் டிவி ஃபார்முலா மாதிரி அவ்வளோதான். சீரியலை போட்டால் பார்க்குறவங்க தான் இதையும் பார்க்குறாங்க. அவங்க என்ன ப்ரோ, டிவிலாம் படத்தெல்லாம் வாங்க மாட்டாங்க ப்ரோ. அவங்க நிறைய மெகா சீரியல் ஓட்டே நிறைய ரேட்டிங்ஸ் வாங்கிடுறாங்க ப்ரோ. ஒரு டிஆர்பிலாம் ரொம்ப குறைஞ்சு போச்சுங்க இப்பெல்லாம். மகாராஜா ஹிந்தியில எடுக்க போறாங்க, அது உண்மையா? அப்படி இல்ல 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 இல்ல, அதை பத்தி எதுவும் தெரியல. அன்அபிஷியலா போட்டுட்டு இருக்காங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இது வரைக்கும் இல்லை. எடுத்து சொதப்பிட போறாங்க ப்ரோ. அமீர் கான் யாரோ சும்மா ரூமர் போட்டிருக்காங்க. சன் டிவி பொன்னியின் செல்வன் வாங்கிட்டு பொங்கலுக்கு போறதுக்கு முன்னாடி பொங்கலுக்கு போட்டாலே டிஆர்பி வரும். எப்போயும் ஃபெஸ்டிவலுக்கு டிஆர்பி கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டாங்க அந்த படம் பெருகிட்டு. அப்படின்னா அவங்களே முயற்சி பண்ணி பார்த்து தான் சரி ஓகே ஒரு கடத்துக்கு மேலே இது வேலைக்காவது நம்ம சீரியல் வச்சே ஓட்டிக்கோன்னு பழம் நிறுத்துறாங்க. அவங்க ஓன் ப்ரொடக்ஷன் மட்டும்தான் இறங்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அவங்க பிரச்சனையே இல்லையா? அவங்க இதுதானே பிளாட்ஃபார்ம். பொன்னியின் செல்வன் எப்போ டெலிகாஸ்ட்னு பாருங்க. பொங்கல் ஜனவரி 14 7ஆம் தேதி டெலிகாஸ்ட் பண்ணாங்க பொன்னியின் செல்வனை. பொங்கலுக்கு முன்னாடி நாள் சண்டே. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா இவனுக்கு என்ன ஃபெஸ்டிவல் வந்தாலே இங்கே வீட்டை விட்டு போயிடறானுங்க போல, எவனும் டிவி பார்க்கறது இல்லை அப்படின்னு நினச்சி சரி ஒரு வாரம் முன்னாடி போடுவான், இப்பயா பார்க்குறானுங்க. அப்பயும் பார்க்கல இவனு. எல்லாம் ஒரு மாற்றம் தான். ஒரு டைம் ஒரு சேஞ்சஸ் வர மாதிரி மாறும்ல, அது மாதிரி மாறுறதான். திருப்பி இது மாதிரி இந்த ஓடிடி பிசினஸ்லாம் திருப்பி பேக் டு இது வரும். இந்த ஓடிடி ஹிந்தி ரைட்ஸ், டிஜிட்டல் ரைட்ஸ், எல்லாம் சேட்டலைட் ரைட்ஸ்லாம் வரும்.
அதான் இப்போ ரொம்ப குழப்பமா இருக்குல்ல. அந்த டைம்ல வந்து இஷ்டத்துக்கு சம்பளத்தை கொடுத்து பட்ஜெட்ல படம் ரொம்ப பெரிய பட்ஜெட்ல படம் எடுத்து மாட்டிக்காதீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நடக்குமாலாம் தெரியாதுங்க. இது ஒரு முயற்சி தான். ப்ரோ ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் ஒரு ஸ்ட்ரைக் நடந்துச்சு இல்லை ப்ரோ? ஒரு 8 மந்த்ஸோ 9 மந்த்ஸோ எந்த படமும் ரிலீஸ் ஆகாத இருந்துச்சு இல்லை? அந்த மாதிரி இது பெரிய ஸ்ட்ரைக்கா இருக்குமா இல்லை அந்த சின்னதாக தான் மாதிரிலாம் இருக்குமா? இல்லையே. அந்த மாதிரி ஆச்சா அவ்வளோ நாள்லாம் ஸ்ட்ரைக் இல்லையே. எப்போ ப்ரோ இல்ல நான் வந்து கரெக்டாக சொல்லணும்னா ஷூட்டிங்க நிறுத்துனாங்களே முன்னாடிலாம். 2018 ப்ரோ. அந்த என்னது 2018 எண்டுன்னு நினைக்கிறேன். ஆமா 2018 எண்டு. அந்த மே ஏப்ரல் அந்த மாதிரி நம்ம கார்த்திக் சுப்ராஜோட பே பண்ணணும் ரிலீஸ் ஆச்சு பாருங்க ப்ரோ. அதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் இல்ல ப்ரோ. இல்ல அது வந்து ஜிஎஸ்டி டைம்ல. அந்த மாதிரி என்ன வருமான்னு அது கேட்குறேன் ரொம்ப ப்ரோ. நாள், ரொம்ப ஒரு 2-3 வாரம் தான், அதிகமா இல்லை. மெர்சல் ரிலீஸ் ஆச்சு இல்லை அந்த டைம்ல தான். அதுக்கு அப்புறம் தான் மெர்சல் ரிலீஸ் ஆச்சு. மெர்சல் ரிலீஸ் ஆகும்போது தான் லோ டேக்ஸ் கொண்டு வந்தாங்க. அந்த டேக்ஸ் வந்து 20% போட்டிருந்தாங்க லோக்கல் பாடியை. அதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை சரியா. அதுக்கப்புறம் 8% மாற்றினாங்க. ஏன்னா 10 போட்டிருந்தாங்க, அது அப்புறம் 8 ஆக்குனாங்க. அதான் ப்ரோ 1 மந்த்தோ 2 மந்த்ஸோ நம்ம எந்த புது படமும் வராம இருந்துச்சு பாருங்க ப்ரோ. அதுக்கப்புறம் அந்த பிரபுதேவா அது கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ட் பண்ணி ஒரு படம் வந்திருக்கும் பாருங்க, அது வந்துச்சு அதுக்கப்புறம் கடைசியா. அந்த படம் அதில் மாட்டுச்சு. மெர்க்குரியா? புரியல. மெர்க்குரி. மெர்க்குரி. மெர்க்குரி தான் அதுக்கப்புறம் வந்துச்சு அந்த ஸ்ட்ரைக் அப்புறம். அந்த மாதிரி இந்த ஸ்ட்ரைக் அவ்வளோ வேலிடிட்டியா இருக்குமா ப்ரோ? இந்த ஸ்ட்ரைக்கை அதுக்காக பண்றாங்கன்றதால இருக்குமா ப்ரோ அந்த அளவுக்கு? அந்த மாதிரி இவங்க சொல்றது கேட்பாங்களா ப்ரோ மற்ற ப்ரொடியூசர்ஸ்லாம்? ஸ்ட்ரைக்கை கண்டுக்காம ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களா ப்ரோ? ஸ்ட்ரைக் பண்றதுக்கு ரீசனா வந்து ஹீரோலாம் சம்பளத்தை குறைக்கணும்னு. யாரும் குறைக்க போறதில்லை. அதனால இதோடைய கோர் எய்ம் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரைக்கோட கோர் எய்ம், அது நடக்கவே நடக்காது. பட் இப்படி ஒரு இருக்குன்றது கொஞ்சம் பேருக்காவது தெரியும். ஸோ அடுத்த படம் கமிட் பண்ணும் போதெல்லாம் யோசிப்பாங்க. பட்ஜெட்டில் இவ்வளோ பட்ஜெட்டில் டக்குன்னு போய் பண்ணாமல் கொஞ்சம் யோசிச்சு பட்ஜெட்டை குறைக்கிறதுக்கு என்னவோ அது யோசிப்பாங்க. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஹாய் கார்த்தி ப்ரோ. ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ தங்கலான் வந்துட்டு ட்ரைலர் கொஞ்சம் லேட்டா ரிலீஸ் பண்ணிருக்கலாம்னு உங்களுக்கு தோணுதா? ஏன் எதனால சொல்றீங்க? இல்ல ப்ரோ, பெருசா எனக்கு எதுவும் அதை பத்தின ஒரு பஸ் இல்லாத மாதிரியே தோணுது. கொஞ்சம் ட்ரைலர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தா அந்த 2 வீக்ஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. இல்லை, நீங்கள் நிறைய ட்விட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்னாச்சுன்னா, ட்விட்டர் வந்து முன்னாடி மாதிரி அல்காரிதம் இல்லை. ஆச்சு ராயனுக்கு முன்னாடி அதை சொன்னீங்க எல்லாரும், பஸ் கம்மியாக இருக்குது பஸ் கம்மியாக இருக்குது. ஆனால் அவரோட ஹையஸ்ட் ஓப்பனிங்காக அதுதான் ராயன் தான். அதனால் அது பிரச்சனை இல்லை. இன்னொன்று எல்லாருமே க்ளோஸ் டு ரிலீஸ் தாங்க. இப்போ ரிலீஸ்க்கு 5 நாளுக்கு முன்னாடி தான் அடுத்த வாரம் என்ன படம் வருதுன்னு யோசிக்கிறாங்க. ஸோ அப்போ பார்த்தா தான் நமக்கு தெரியும் உண்மையிலே ஆடியன்ஸ்க்கு எதிர்பார்ப்பு இருக்கா இல்லையான்றது அப்போ தான் தெரியும். கார்த்தி ப்ரோ அவர் சொன்ன மாதிரி அந்த 2018ல அது ரொம்ப ஒரு 3 மந்த்ஸ் கிட்ட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஸ்ட்ரைக். கடைசியாக கலகலக் 2வோட நிறுத்துனாங்க. இந்த கார்த்திக் சுப்ராஜ் படம் கூட தமிழ் படம் மாதிரி இல்லாமல் அதுக்கு லாங்குவேஜே இல்லைன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணாங்க. அது கூட பிரச்சனையாயிடுச்சு. வேற லாங்குவேஜில் வெறும் அதர் லாங்குவேஜஸ் ஃபிலிம்ஸ் மட்டும்தான் வந்துட்டு இருக்கு. ஜூன்லேயே அதுக்கப்புறம் தான் வந்து படம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த டைமில் தான் நினைக்கிறேன். கரெக்டாக ஞாபகம் இல்லை, இன்னும் இல்லை ஜிஎஸ்டி ஞாபகம் இல்லை, இல்லை. ஜிஎஸ்டி டைம் இல்லை. அதுக்கப்புறம் 2018 அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்லாம் வந்துச்சு. அந்த டைம் கலகலப்பு 2 தான் கடைசியாக ரிலீஸ் ஆன படம். அந்த படம் அந்த ஸ்ட்ரைக்னாலே ஓடி ஹிட் ஆயிடுச்சு. காலா தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆனது ஜூன். அதுக்கப்புறம் அது என்ன ஞாபகம் இல்லையே சரியா. நம்ம கலகலப்பு ரொம்ப வாரம் ஓடிட்டு இருந்தது. அது கேவலமாக இருந்துச்சு. ஆனால் அந்த ஸ்ட்ரைக்னால எந்த தமிழ் படமும் ரிலீஸ் ஆகலன்னு சொல்லி அது ஹிட் ஆயிடுச்சு. அது வணங்கன்னு பார்த்துட்டே கார்த்தினி பார்க்கல அப்படின்னு சொன்னேன். சுரேஷ் காமாட்சி என்ன பார்த்துட்டேன்னு சொல்லி சொன்னாரு, சூப்பராக இருக்குனாரு.
பார்த்து அது சொல்றேன். வந்ததுக்கு அப்புறம் தான் 7 கடல் 7 மலை. ஃபர்ஸ்ட் வணக்கம் தான். வணங்கனுக்கு அப்புறம் தான் அது. போட்டு படம் பத்தி நிறைய பேர் ரிவ்யூஸ் போட்டுட்டு இருக்காங்க, டைரக்டர்ஸ் எல்லாம். நீங்க பாத்துட்டீங்களா? இல்ல ப்ரோ, பார்க்கல ப்ரோ. இந்த படமும் பார்க்கல. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் அதோட ஆகுது. ட்ரெய்லர் ரொம்ப நல்லா பார்க்கல. இருந்தது அது. அதுக்கு ஓரளவுக்கு இன்சைடர் ஹைப் இருக்குங்களா? இந்த வாரம் நிறைய படம் ரிலீஸ் ஆகுது. அது நிறைய படம் ரிலீஸ் ஆகிறது தான் பிரச்சனை இந்த வாரம். ஏன்னா ராயன் வேற சூப்பராக போகுது இல்லையா? ஆமா. ராயன் நல்லா போகுது, டெட்பூல் நல்லா போகுது. தேட்டரே சிக்கலாக இருக்கும் இந்த வாரம். எல்லா படமும் ஒரு ஷோ 2 ஷோ அந்த மின்மினி மாதிரி தான் நீங்க கொடுப்பாங்க. இதுல இந்த டைம்ல தானே ரிலீஸ் பண்றீங்க? நண்பன் வரும், அது அடுத்த வாரம். அடுத்த வாரம். நீங்க தான் ஒர்க் பண்ண அப்புறம் வாரம் வர படத்துல? இல்லை ப்ரோ, இந்த வாரம் எதுவும் இல்லை. நண்பன் ஒன்று வந்த பிறகுலாம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னாங்க படம். ஃப்ரெண்ட்ஸில் படத்தை நான் பார்க்கல, ஃப்ரெண்ட்ஸ் படத்தை நல்லா இருக்குன்னாங்க. பிரசாந்த் ப்ரோ கூட பாட்காஸ்ட் பண்ணலாம்ல கார்த்திக் ப்ரோ, வீடியோ பாட்காஸ்ட். அவருடைய பண்ணிடுவோம், சீக்கிரம் பண்ணிடுவோம். ஹலோ கார்த்திக் ப்ரோ. ப்ரோ ப்ரோ இப்போ ஷோவெல்லாம் நார்மலாக ஆரம்பிக்கிறது 11 மணிக்கு, ஆனால் ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கினா ஒரு 9 மணிக்கு கொடுப்பாங்க ராயன் மாதிரி. ஆனால் அதெல்லாம் ஒரு ஒர்க்கிங் டேஸ் தானே ப்ரோ. இன்னும் ஃபெஸ்டிவல் டேட்டுக்கு வந்து எஃப்டிஎஃப்எஸ் விடலாமா இல்லையான்னு கிளாரிஃபை பண்ணல. ஆனால் ஜெயிலர், லியோ, பொன்னியின் செல்வன், இந்தியன் டோலாம் ஃபெஸ்டிவலில் ரிலீஸ் ஆனாலும் ஃபர்ஸ்ட் வீக்கெண்டுக்கு அப்புறம் தான் ஹாலிடேஸ் வந்தது. டைரக்டாக எக்ஸாக்ட் டேட்டில் வரல ப்ரோ. புரியல எனக்கு. ஜெயிலருக்கு லியோக்கெல்லாம் தனியாக கொடுத்துருக்காங்க ஜியோ. ஓகே ப்ரோ, அது வந்து 9 மணிக்கு ஷோ இருந்தா ப்ரோ. எக்ஸாக்டா டேட்ல எந்த பெரிய படமே வரல ப்ரோ. ஆமாம் ப்ரோ, அதுக்கு முன்னாடி வந்தா கூட ஒரு நாள் 2 நாள் முன்னாடி வந்தா கூட ஜியோ கொடுத்துட்டாங்களே. ஆயுத பூஜை வீக்கெண்டு, அங்கஸ்ட் 15 வீக்கெண்டு அப்படின்றதுனால முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுறோம் 9 மணி ஷோலேருந்து போட்டுக்கலாம்னு சொல்லி கொடுத்துட்டாங்களே. ஃபெஸ்டிவல்னால் ஜியோ வாங்கவே தேவையில்ல. ஃபெஸ்டிவல்னால் இப்போ தங்கலானுக்கு தேவையே இல்லைங்க. தங்கலான் வந்து ஆகஸ்ட் 15 லீவ் தான். அன்றைக்கி 9 மணி ஷோ போட்டுக்கலாம். இப்போ 4 மணி அது ஷோ ஆல் டு பெர்மிஷன் ஃபெஸ்டிவல் அதான் கிடையாது. அது எப்பயுமே கிடையாதுங்க. 4 மணி ஷோலாம் பர்மிஷன் 9 மணி தான் ஃபஸ்ட்டு. அந்த 9 மணிக்கே பர்மிஷன் ஆகும் ப்ரோ. அது இல்லாம இன்னொன்னு கூட சொல்லியிருந்தாங்க, 1:30க்குள்ள ரேப் அப் பண்ணணும். அதெல்லாம் யாரும் 2-2:15 போய் முடியுது இப்போ. நல்லா போயிட்டு இருந்துச்சுங்க. இந்த துணி வாரிசு வரப்போ போய் எவனோ ஒருத்தன் வந்து மேலேருந்து கீழே குதிச்சான். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் சவுக்கு, ஜெயிலில் சவுக்கு வந்து, சவுக்குலாம் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. அந்த ஆலயத்துக்கு பேசி விட்டு சரி, அதுக்கப்புறம் இதை நிறுத்திடுவோம், டோட்டல் நிறுத்தி விட்டாங்க. ப்ரோ கவர்மெண்ட்டே இவங்க கையில் தானே ப்ரோ இருக்கு. ஒரு வருஷம் ஆயிடுச்சு, திரும்ப தான் ட்ரை பண்ணலாம்ல. நல்லா தானே போயிட்டு இருக்கு. அவ்வளோதானே. 9 மணிக்கு பார்த்தா நல்லா தானே இருக்கு. 9 மணிக்கு ஏன் வந்த படங்கள் எவ்வளோ ஓடி இருக்கு அப்புறம். அதுக்கப்புறம் எவ்வளோ படம் வந்துருச்சுங்க. ஜெயிலர் வந்துருச்சு, விக்ரம் அதுக்கு முன்னாடியா ரெடியா ப்ரோ. அதுக்கு முன்னாடி 4 AM இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இந்த மாதிரி 9 AM வச்சோடனே ஆஃபீஸ் இருக்கு, பார்க்க முடியல. நைட் ஷோ போனால் ரொம்ப டயர்டாக போய் படம் நல்லா இருந்தாலும் தூக்கம் வந்துடுது. ப்ரோ அது பழகி அவ்வளோதான். ப்ரோ செகண்ட் டே தேர்ட் டேக்கு வருமா ப்ரோ? ஒரு 7 மணி 8 மணி 9 மணிக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷோ போடணும். அதுதான் ரூல். அதுக்கு முன்னாடி போடக்கூடாது. இந்த ரூலை கவர்மெண்ட் மாற்றினா தான் உண்டு, இல்லைன்னா இல்லை. ப்ரோ இப்போ தான் கூகுளில் செக் பண்ணேன். அந்த இஷ்யூ வந்து அந்த கியூப் யூஎஃப்ஓ அந்த பிரச்சனைனால தான் அந்த ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அந்த டைம்ல அதான் அந்த டைம் தான் இந்த 48 நாள் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. விஷால் பண்ணாரு அதானே. அதான் ஓகே, விஷால் பண்ணது கரெக்ட். பாருங்க, அதனாலே ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க. அது வேஸ்ட். ஸ்ட்ரைக் பண்ணதே வேஸ்ட்டாக போச்சு. அதுக்கு எதுவும் சொல்யூஷன் வரலையா? அது ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னே தெரியல கடைசியில். ஒன்றுமே வரலைங்க. இவங்களுக்குள்ளேயே அடிச்சுட்டு இவங்களுக்குள்ளேயே டைவர்ட் ஆகி மாறிடுவாங்க. அவங்ககிட்ட இருக்க பெரிய ப்ளஸ் அதுதான்.
அதுக்கப்புறம் விஷால் இந்த மாதிரி ஆர்டர் எதுக்காக ரிலீஸ் ஸ்ட்ரைக் பண்ணோம், ஏன் பண்ணோம் அப்படின்றத இவங்களே இல்ல மறந்துடுவாங்க. கார்த்தி, இவங்களுக்குள்ளே சண்டை தெலுங்கு போட்டு மாதிரி இவங்களுக்குள்ளே புரிஞ்சு மலையாளத்துல அம்மா அம்மா கமிட்டி மாரி ஒண்ணு இருக்கு. அது மாதிரி இங்க ஒரு அந்த லெவலுக்கு ஒரு ஃபுல்லா ஸ்ட்ராங்ல ஒண்ணு சொன்னோம்னா எல்லாரும் கேட்டுருவாங்க. அது மாதிரி ஒரு எல்லாருமே அதான் பிரச்சனை. இங்கே இருக்கே இல்லைங்க இப்ப சொல்றாங்க பாருங்க, ஹீரோ சம்பளத்தை கம்மி பண்ணணும்னு சும்மா சொல்லிடும். எவ்வளவு காலமா சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். பெரிய ஹீரோஸ்ல கம்மி. அவங்க வந்து இந்த சின்ன சின்ன விக்ராந்த் இது மாதிரி சின்ன ஹீரோ விக்ராந்த் இல்ல, இந்த மத்தபடி இந்த டாப் 10ல இல்லாத ஹீரோஸ் மட்டும் தான் போய் கம்மி பண்ண வைக்கிறாங்க. இல்ல இன்னொன்னு ஒருத்தர் இப்ப சொன்னார் இந்த தங்கலானது ஆக்சுவலி கரெக்ட் தான் கத்தி. சுரேஷ் காமாட்சி அவங்களும் வந்து கரெக்டா விடுறாங்க. இப்ப வணங்கான் வரனால அதோட டீசர் இது வந்துச்சு. பட் இதுக்கு வந்து வரல. இது வந்ததுக்கு அப்புறம் மேபி க்ளோஸ் டு ரிலீஸ் இந்த 7 கடல் 7 மலை வரும்னு நினைக்கிறேன். நீங்க ரெண்டாவது வரப்போற படத்துக்கு ரொம்ப ரெண்டாவதோ ஃபர்ஸ்ட் வரதுக்கு ரொம்ப எர்லியா ட்ரெய்லர் விடுறது இதுதானே. க்ளோஸ் டு ரிலீஸ் விட்டா தானே நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. எப்போ விட்டாலும் படம் நல்லா இருந்தா பார்க்க போறீங்க பாருங்க. இன்னும் ட்ரெய்லர் இருக்குன்னு நினைக்கிறேன். தங்கலாம் பார்ப்போம். இந்த மாதிரி இன்னொரு ட்ரெய்லர் விடுறது நல்லா ப்ளஸ் ஆன ஏதாவது. எல்லாமே படம் எப்படி இருக்குன்றது பொறுத்தாங்க இருக்கு. படம் நல்லா இருந்தா எல்லாமே ப்ளஸ்ங்க. ட்ரெய்லர் நல்லா இருக்குன்னா யாரை கேட்டு படத்துக்கு படம் எப்படி இருக்குன்னு கேட்டு தான் பார்க்க போறீங்க. அடுத்த ஷோக்கு என் பேருங்க படம் பார்க்குறாங்க. நீங்க தமிழ்நாட்டில் விஜய் அஜித் படமே 60 லட்சம் 70 லட்சம் பேர் தான் பார்க்குறாங்க. ஹையஸ்ட் கலெக்ஷன் அதுதான். மீதி படங்கள்லாம் 20 லட்சம் 25 லட்சம் அவ்வளோதான் பார்க்குறாங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் ஷோ எவ்வளோ பேர் பார்ப்பாங்க? ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பேர் அந்த மாதிரி தானே இருக்கும். அவங்க படம் பார்த்துட்டு வந்து அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அடுத்து போறவங்க அப்படிதானே ஆகும். ட்ரெய்லர் வந்து 1 மில்லியன் பார்க்குறாங்க, 2 மில்லியன் பார்க்குறாங்க, 10 மில்லியன் பார்க்குறாங்கன்றதுலாம் அவங்களாம் தேட்டருக்கு வரது கிடையாது. அது பிரச்சனையும் இல்லை. ராயன் ட்ரெய்லர் வந்து நிறைய பேத்துக்கு பிடிக்கலன்னாங்க. அந்த படம் வந்து 3 நாள் வந்து சூப்பர் கலெக்ஷனாக இருக்கு அப்படின்னு. ஜெயிலரே அப்படித்தானே. ஜெயிலர் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து அரண்மனை ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு பேர் ஓட்டுனீங்க. நான் போய் சொன்னேன் அந்த படம் ஈஸி ஆயிட்டேன்ப்பா. எவனா நம்புறீங்களா சோசியல் மீடியால? இப்ப அரண்மனைக்கும் ராயனுக்கும் தான் போட்டி. ஆனா அதான் இந்த வேர்ட் ஆஃப் மவுத் கூட இப்போ ராயனே வந்து ஒரு டீசெண்டான படம் தான். ஆனா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டீசெண்டான படம் சில சமயம் நெகட்டிவா வேர்ட் ஆஃப் மவுத் வருது. இந்த ராயன் கேஸ்ல அது கொஞ்சம் பாசிட்டிவா வந்துருச்சு. அது ராயன் கேஸ்ல கட்டி பாசிட்டிவா தான் வந்துச்சு. நெகட்டிவா வரவே இல்லையே. அந்த ஒரு இந்தியனுக்கு வந்த மாதிரி ஒரு வரல. இல்ல இந்தியன் வந்து கேவலமா இருந்துச்சு ஃபுல்லாவே. நான் சொல்றது இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்க மாதிரி படம். கேப்டன்ல காட்டிலும் ராயனுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் டாக் வந்துருச்சுல கார்த்தி. ரிலீஸ் ஆகி 1 டேலயே. ஆமா மிக்சர் ரிவ்யூஸ் இருந்துச்சு அங்கங்க. ஆனா கேப்டன்ல ஒரு ஆக்ஷனா இருந்துச்சு. இது வந்து ஒரு ஃபேமிலி டிராமாக்கு ஒரு புதுப்பேட்டை ஸ்டைலு. அதனால ஒரு நல்ல ஒரு இது வந்துருச்சு. ஆமா இது செகண்ட் ஹாஃப் சும்மா இருந்தாங்க. சொன்னாலே திட்ட வரானுங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்க வந்து இப்ப எப்படின்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகுது இல்லையா, அந்த 6 மணிக்கே வந்து ஓவர்சீஸ்ல படம் பார்த்துட்டு ரிவ்யூ போட்டுருவானுங்க. அதுல இருந்து ஆரம்பிக்குது. அந்த 9 மணி ஷோ போறதுக்கு முன்னாடியே வந்து வைப் ஏறானுங்க. 6 to 9 எல்லாம் பாசிட்டிவ் ரிப்போர்ட் எவரிவேர்னு. ஆல்ரெடி இப்போ கோர்ட்டுக்கெல்லாம் ரிவ்யூ போட ஆரம்பிச்சிட்டானுங்க நினைக்கிறேன். இப்பயே 1 நாளைக்கு முடியே அந்த மாதிரி ஆல்ரெடி இவனுங்க ஒரு வைப் மோட்ல இறங்கிட்டானுங்க இல்லையா. அந்த வைப்ல இறங்கினதுக்கு அப்புறம் கோர்ட் நல்லதா இருக்கும் கண்டிப்பா. அதில் டவுட் வேணா. அப்போ நம்மளுமே வைப்ல தான் இருக்கும். கங்குவாக்கே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஆமா கங்குவாக்கு போடுறோம்ல. கங்கு எல்லாத்துக்கும் போட வேண்டியதான். அவ்வளவுதான். இப்பயே வைப் ஏற வேண்டியதான். கங்குவா வந்து யாரோ பார்த்தாங்க அந்த மாதிரி இவனுங்க ஒரு வைப் செட் ஆயிடுறாங்க இல்லையா சோசியல் மீடியால.
அது செட்டில் ஆனதுக்கப்புறம் 6 மணிக்கு வந்து ஓவர்சீஸில் ஷோ வந்து ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட்டு ஒரு ட்வீட் வந்ததுக்கப்புறம் ஒரு வைப் ஆகிட்டு ஓகே அப்போ படம் சூப்பர் பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. ஓகே, அதுலேயும் மெயின் எக்யூஸ்ட் வந்து கிறிஸ்டோபர் கனராஜ் தான். இல்ல அதுதான். பட் ஆனா இந்த இந்தியன்லாம் டைம் பார்த்து அவர் ரொம்ப இந்தியன்லாம் பார்த்துட்டு நெகட்டிவா குருதி போட்ட புனல்ல மாதிரி தெரியலையே. குருதி புனல்ல இது இல்ல அது சொல்ல குருதி புனல்ல கமலஹாசன் மூஞ்சி உடைச்சு அது உட்கார எதுக்கு இப்ப எந்த வச்சிருப்பாங்கல்ல, படத்துக்கு போட்டாரு அதை அது? எடுத்து போட்டு இந்தியன் இந்தியன் 2. கரெக்ட் கரெக்ட். ஓகே அதை எடுத்து போட்டு இந்தியன் 2ன்னு போட்டோன்னே எல்லாம் வைப் ஆயிட்டானுங்க. அவ்வளவுதான். ஓகே ரைட், இந்தியன் 2 இப்படிதான் இருக்கும்னு. ஆன்டி அப்புறம் ஆன்டி 9 மணிக்கு கமல் படம் டைப்லாம் போட்டு இறங்கிட்டாங்க 9 மணிக்கு படம் அடிக்கிறது. போட்ட படம் 9 மணிக்கு போட்ட படம் 12 மணிக்கு தான் முடியும். ஆனா அந்த 6 மணில இருந்து 12 மணி இருக்குல்லையா, அந்த 6 மணி நேரத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் 10,000 பேர் ரிவ்யூ போட்டிருப்பான். படமே பார்க்க மாட்டான், படமும் பார்த்துருக்க மாட்டாங்க, அவனுக்கு போட்டுருவானுங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா இல்லாத படத்தை நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னாலும் நல்லா இருக்க படத்தை நீங்க நல்லா சொன்னா அதெல்லாம் அவனுக்கு தேவையே இல்லை. டே எல்லாரும் ஒன்று சொல்லிட்டாங்க, நீ என்னடா மாற்றி சொல்ற அப்படின்னு நம்மகிட்ட வருவானுங்க சண்டைக்கு. அதுக்கப்புறம் ஈவினிங் ஷோ நைட் ஷோ ஆனதுக்கப்புறம் தான் லைட்டாக தெரியும் இவனுங்களுக்குலாம். இவனுக்கு ஆல்ரெடி இந்த வைப் போதில் ஏறிடுவானுங்க, அது ஓவர் ஏறிடும். அதுக்கப்புறம் இவனுக்கு தெரிஞ்சு வரதுக்குள்ள இவனுங்க வந்து அதுதான் அந்த ஃபுல்லா ஆடி முடிச்சு ஆப்போசிட் எல்லாம் பிரான்ச் பண்ணி தான் கார்த்தி. அது அவங்க தான் பண்றாங்க. ஆமா, இவனுங்களுக்கு போதை இறங்கி வரதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த படம் 4 ஷோ ஓடி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அது நல்லா இருக்குன்னா அடுத்த நாள் புக்கிங் நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே பார்த்து கலெக்ஷன் பார்க்கவே கலெக்ஷன் மாசு டே 1 அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியதான் அடுத்த நாள். அதனால அது இது எப்பயுமே சோஷியல் மீடியாவில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே தர்மடி அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க, இவங்களே சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. தூக்கி தள்ள உட்கார வச்சு மடியில் உட்கார வச்சு கொஞ்சி முத்த கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க, கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அவ்வளோதான், 2 தான். அதை கரெக்டாக கொண்டு வரணும் ஃபர்ஸ்ட் சோஷியல் மீடியாவில். அதுதான் ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் ஆனி ட்விட்டரை டவுன் பண்ணணுங்கிற ஒரு ஒன் டே. அப்படி பண்ண முடியாது இல்ல, அது பண்ண முடியாது. தற்செயலாக நடக்கிறது தானே, அது ஒன்றும் பண்ண முடியாது. பிடிச்சிருச்சுன்னா பத்துக்குச்சுன்னா பிடிச்சிருச்சு, அவ்வளவுதான். எல்லாருக்கும் பிடிச்சிரும், அவ்வளவுதான். இல்ல கார்த்தி, எல்லாரும் இந்த நல்லா சோசியல் இருக்குன்னு நானும் நல்லா மீடியாலாம் இருக்குன்னு வர்றதுக்கு முன்னாடி இந்த சொல்லிட்டேன். சாய் விசித்ரா எல்லாம் சொல்லுவாரு, இந்த அவங்களாம் ப்ரெஸ் எல்லாம் முடிச்சோடனே அந்த வெளியே பப்ளிக் ஃபோன் எல்லாம் ஃபோன் பண்ணிலாம் சொல்லுவாங்களாம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் அந்த இது மாதிரி ஒரு மோட நல்லா வந்திருக்கு. அதெல்லாம் மாறி தான் இப்போ இப்படி வந்துருச்சு. அவ்வளோதான், டக்கு டக்கு டக்குன்னு இதுக்கேற்ற மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. திஸ் இஸ் சினிமான் டெம்ப்ளேட் வேற அது ஒன்று இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில படங்களுக்கு வந்து தர்மடி அடிக்கிறதுன்னு முன்னாடி முடிவு பண்ணிட்டோம் அவனுங்க. அதுக்கப்புறம் படமே பார்த்துருக்க மாட்டான், அவனா உட்காந்து பொருள் இருப்பான் நெகட்டிவா. படம் பார்த்துட்டியாடா, அது என்ன பார்த்துக்கிட்டு இருமா எல்லாத்தையும் சொல்லிட்டானுங்களே முக்கான்னு அப்படின்னு போயிட்டே இருப்பானுங்க. ஒரு படத்தெல்லாம் சூப்பர்ன்ட்டானுங்க, பிளாக் பஸ்டர்னு 4 பேர் சொல்லிட்டாங்க. அது இப்போ அது வேற, இப்போ ட்வீட் போட்டு இம்ப்ரெஷன் வந்த காசு வேற வருது இல்லையா, அதனால போட்டுற வேண்டியதான். படம் எதுக்கு ப்ரோ படம் பார்த்துக்கிட்டு எல்லாரும் சூப்பர்னு போட்டானுங்க ப்ரோ அப்படின்னு. இது குறுக்க வந்து நம்ம ஏதோ ஒன்று சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் நடந்துச்சு, செகண்ட் ஹாஃப் சும்மா இருந்துச்சு. பார்த்தி உனக்கு அப்போ உனக்கு படம் பார்க்க தெரியல, நீ எல்லாரும் சொன்னா நீ ஒன்று சொல்லுவியடா பைத்தியாரனாய அப்படின்னு நம்மள திட்டுறது. சரி ஓகே, நிறைய பேர் வேற பயப்படுறாங்க. ஐ மீன் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, நம்மளும் நல்லா இருக்குன்னு சொல்லிடுவோம், பிடிக்கலாம் கூட நல்லா இருக்குன்னு சொல்லிடுவோம். ஆமாங்க. இந்த ஐயப்பன் சலூனு ட்ரெண்ட் சூட்லாம் இருக்கான். ட்ரெண்ட் சூட்லாம் முன்னாடி நாள் ரிவ்யூ சொல்லிட்டாங்க என்கிட்ட, ரிலீஸ்க்கு முன்னாடி நாளே. ப்ரோ படம் சூப்பராக தான் ப்ரோ இருக்கும். படம் சூப்பராக தான் இருக்கும் ப்ரோ, எனக்கு புரியுது. நீ படம் நாளைக்கு தானே பார்க்க போகிறேன். ஆமாம் ப்ரோ, கலந்த டிக்கெட் போட்டிருக்கேன், சூப்பராக தான் இருக்கும் ப்ரோ. சூப்பராக தாங்க இருக்கும், சும்மா போங்க அப்படின்னு போயிட்டான். போகும்போது என்னடா அது பொறுமையா இருக்கு. ஆனா பிஸ்மில கொஞ்சம் அடிச்சு நிறைய விட்டுட்டாரு. இந்த கலாநிதி மாதிரி 2 டைம் போய் படம் பார்த்தாரு. அவரெல்லாம் இருக்கிற பிஸியில பார்க்கவே மாட்டாரு. ராயன் அப்படி பார்த்தாரு, அவர் ரொம்ப கான்பிடென்ட் ஆயிட்டாரு. எல்லாம் கொஞ்சம் நிறைய அடிச்சு விடுறாங்க. இந்தியன் 2 பார்த்துட்டு கமலஹாசன் மிரண்டு சங்கரை கூப்பிட்டு பாராட்டினாருன்னு சொன்னாருங்க. எதுக்கு சீமான கூட்டிட்டு போயிட்டு அவர் என்ன கமெண்ட் கொடுத்திருப்பாரு இதுல? அண்ணன் சும்மா படம் பார்க்க போயிருப்பாருங்க. ராபின்சன் பிஸ்மி உங்க ஃப்ரெண்டு தானே? நீங்க சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு. இல்ல அவர் வீடியோ கொஞ்சம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கே இப்போ கொஞ்ச நாளா, பாத்தீங்களா அவர் நடிச்ச படம்? அது இந்த பாலா பிரச்சனை தானே.
அது அந்த பிசாஸ் அது டைம்ல என்னைக்கு இப்ப ஏன் ட்ரெண்ட் என்னைக்கோ ஆகுதுன்னு தெரியல. பேசுனது, அது இப்ப கொஞ்ச நாளா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களே. 2 நாள் ஆகுது. அது வேற டைம் லைன்ல வந்துட்டே இருக்கு, பார்த்தா சிரிப்பு அடக்கவே முடியல. அவர் நடிச்ச படம் இல்ல அது. அவர் நடிச்சாரு, ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு போல அந்த படத்தை. ஓஹோ. நெக்ஸ்ட் டேக்கு சொல்லிக்கிற மாதிரி எப்படி நல்ல எக்ஸ்பெக்டேஷன் படம் எது இருக்கு? போட் இருக்குல்ல, எக்ஸ்பெக்டேஷனா? போட் இருக்கு, மழை பிடிக்காத மனிதன் மழை இருக்கு, பிடிக்காது. நண்பன் ஒருவன் வந்த பிறகு இருக்கு. நெக்ஸ்ட் வீக் வர படத்துல ஏதாவது பாத்துட்டீங்களா இல்ல எதுவுமே? இல்ல ப்ரோ, எதுவுமே பார்க்கல. இல்லைங்க, 5 படம் பார்க்கணும்னாலே ஒரு நாளைக்கு 2 படம் 3 மணி நேரம் 3 மணி நேரம் வச்சுக்கோங்களேன். நம்ம ஒர்க்கிங் ஹவர்ஸே இன்னும் இந்த 2 மணி நேரம் போட்டு உள்ள வச்சு அடைக்கிறது. 5 படத்தை பார்க்கறதுக்கே நமக்கு வந்து கிட்டத்தட்ட 2 நாள்ல இருந்து 3 நாள் ஆயிடும். பார்க்கறதுக்கே தனியா டே இருக்கணும் தனியா. அதனால என்னாலே இதை பார்க்க முடியாது. நீங்க எப்படி பார்க்க போறீங்கன்னு தெரியல. அமுல்ராக்கிற அட்மினை ஏங்க போட்டாங்க? இல்ல, இன்னொன்னு, இந்த ஓடிடி நாளைக்கு பார்க்கணும்னா கூட 5 படத்தை பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் ஆயிடும் இல்லையா? டெய்லி ஒரு படம் பார்த்தா கூட. நம்ம கிறிஸ்டோபரா டெய்லி வந்து வெறிகுண்டு படம் பார்க்கறதுக்கு அப்படி பார்க்க முடியாதுல்ல. அவர்ல 1xல பாப்பாருன்னு நினைக்கிறேன். 1.5x அது மாதிரி ஓட்டி பார்ப்பாங்க. ஆனா கஷ்டம் தான் நெக்ஸ்ட் வீக் வர படம்லாம். ஏன்னா இப்பதான் ராயன் டெட்பூல் வந்து எல்லாரும் பார்த்துருப்பாங்க. ஸோ உடனே தியேட்டர் போக மாட்டாங்க. அது 2 படமும் நல்லா ஓடுது. ஸோ ஸ்க்ரீன் கிடைக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். பார்ப்போம். கார்த்தி பாலாஜி ஆச்சு, வேற என்ன ஏதாவது ப்ராஜெக்ட்ல பிஸியா இருக்காரா? அவரு தெரியல. ஆமா, அவர் நிறைய படம் ஒர்க் பண்ணிருக்காருங்க. அடுத்து கோட் அவர் தான். அப்படியா? ஓ, கோட்டுச்சு போட்டுங்க, போட்டு மாத்தி சொல்லிட்டேன். போட்டு இல்லங்க, ஒரு செகண்ட்ல வந்து வார்த்தையை டக்குன்னு வேர்ட மாத்தி விட்டு டங் ஸ்லிப்புங்க. போட்டு இங்க வர ரிலீஸ் ஆகுதுல, போட்டு. ரகுதாத்தா அவர் தான் பண்றாரு. ரகுதாத்தா அவர் தான். குயிக்கா கரெக்ட் பண்ணிட்டீங்களா? ஒரு 1000 DM போயிருக்கோம் பாலாஜிக்கு அப்டேட் கேட்டு. போடுங்க, இப்ப மட்டும் என்ன, அவர் கோட்டை பத்தி தெரியும், அதான் கேளுங்க. அதாவது சிம்புதேவன் பழைய படம் இன்னுமே பெருசு ஹிட் ஆகல. எப்படி அவருக்கு இது மாதிரி எப்படி பிசினஸ் எல்லாம் பண்ணிருப்பானுங்க தெரியல. ஆனா நல்ல டைரக்டர் தான் அவர். நல்ல கிரியேட்டிவா யோசிக்கிற டைரக்டர் தான். அரைன் இந்த படம் எல்லாம் எடுத்தாரு, சூப்பர் படம். புலி எடுத்தாரு. நீ ஒரு அஜித் படம் இருந்து என்ன சொல்லணும்? புலின்னு சொல்லணுமா இல்லையா? புலி சொல்லணும். ஏற்கனவே நான் ஒரு 1000 பேரை பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் அவனோட டிஎம் பண்ணி கெட்ட வார்த்தை தட்டணும் எல்லாரும். வாங்க, தலைக்காக இது கூட வாங்க முடியும். ப்ரோ, நீங்க புலி படம் பத்தி சொல்லிருந்தீங்கல்ல. ஹலோ ஹலோ ப்ரோ, நீங்க புலி படம் பத்தி சொல்லிருந்தீங்கல்ல. இன்னைக்கு ஓப்பனிங் சீன் வந்துட்டு நல்லா இல்ல, ஒரு மாஸ் மொமெண்ட் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல. அது நான் இப்போ சின்ன பையனா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டேவே போய் பார்த்தேன் ப்ரோ. அப்போ எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப சிரிச்சிட்டு இருந்தேன். பட் இப்ப பார்க்கும்போது கொஞ்சம் கிரிஞ்சா தான் இருந்தது. இல்ல ப்ரோ, ஆக்சுவலி பீஸ்ட் அப்படிதான். பீஸ்டும் அதே மாதிரி தான். பயங்கரமா டிசப்பாயிண்ட் இருக்கும். அது கிரிஞ்சு தாங்க அது. பட் ஆனா அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ. நான் ஸ்கூல்ல போயிட்டு எல்லா பசங்ககிட்டயும் பேசிட்டு அவங்க மாதிரி டைரக்டருக்குலாம் அந்த மாஸ்லாம் ஹேண்டில் பண்ண தெரியாது. அதான் கருத்து. இப்போ 21 ப்ரோ.
புலி எப்படி ஒரு 10 வருஷம் இருக்காது புலி வந்து? இருக்கும் ப்ரோ. அப்போ நான் வந்துட்டு 6th என்னமோ படிச்சிருக்கேன். 6th 7th படிச்சிருக்கேன். அப்ப எல்லாமே அப்படித்தாங்க இருக்கும். அப்ப நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் ப்ரோ. நல்லா தான் இருக்கு அப்படின்ட்டு. ஆனா அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் ஓட்டுவாங்க பஸ்ல. அஜித் ஃபேன்ஸ் மட்டுமா? நான் யோசிச்சுட்டு இருந்தேன், படம் நல்லாதான் இருக்கு, ஏன் எல்லாம் ஓட்டுறீங்க அப்படின்ட்டு. அப்ப அவங்க வேதாள வந்துச்சுன்னு நினைக்கிறேன் 15ல. ஆக்சுவலா அந்த ப்ளூ சட்டை மாறன் அடிக்கடி ஒண்ணு சொல்லுவார்ல, புலி ரிவ்யூல ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாரு. புலியெல்லாம் சொல்லியிருப்பாருங்க. புலியோட ரிவ்யூல சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி நம்ம தம்பி ஒருத்தன் தான் படம் பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு போனை போட்டு, ஏடா எப்படிடா இருக்கு படம் அப்படின்னு கேட்டேன். ஆனா எல்லாம் கொண்டாடுறாங்க நான் தேட்டர்ல அப்படின்னேன். அப்படியா அவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு. இல்லைண்ணே ஒரே அஜித் கொண்டாடுறாங்கண்ணே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி புலியில சொல்லியிருக்காரா ஏதோ ஒரு படத்தை சொல்லியிருப்பாருங்க, விஜய் படத்துல. புலி தானே அது சொன்னது நான் தான். அந்த அஜித் ஃபேனே நீ தானே? நீ சத்தியமா நான் தான் சொன்னேன். நான் சொன்ன அப்படி சொல்லிட்டாரு. மறு வச்ச அஜித் ஃபேனே நீ தான். அப்படி சொல்லல, என்கிட்ட கேட்டாரு. ஆக்சுவலா அந்த படம் நிறைய இடத்துல லேட்டா தான் ரிலீஸ் ஆச்சு. ஆமா ப்ரோ. எனக்கு ஷோ ஆரம்பிச்சிருச்சு, அவருக்கு ஆரம்பிக்கல. ஷோ கேன்சல் ஆயிடுச்சு அவருக்கு. அவரு ஷோ அடுத்த ஷோக்கு மாறி டிக்கெட் மாத்தி அவர் போயிட்டு இருக்காரு. நான் வந்து ஷோ ஆரம்பிச்சு நான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு இன்ட்ரோல ஃபோன் அடிக்கிறேன், தம்பி எப்படி இருக்கு தம்பி, எல்லாம் பயங்கரமா கொண்டாடுறாங்கண்ணே. என்ன தம்பி சொல்றாருண்ணே? இல்லண்ணே ஆமா பயங்கரமா கொண்டாடுறாங்கண்ணே, ஆனா விஜய் ஃபேன் இல்லைண்ணே, அஜித் ஃபேன். அவங்ககிட்ட அஜித் ஃபேன்ஸ் கொண்டாடுறாங்க. இது அப்படியே ரிவ்யூல சொல்லிட்டாருங்க அவரு. இந்த தம்பி நீங்க தானா? நானே நாங்களாம் எவ்வளவு நாங்களாம் எப்படி கொண்டாடணும்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நினைச்சிட்டு இல்ல அது குரூப்பா தானே படத்துக்கு போவோம் அப்பெல்லாம். விஜய் ஃபேன்ஸ் அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் படத்துக்கு போவோம்ல. அப்ப இவனுக்கு ஃபுல்லா உட்காந்து நானும் வந்து பயங்கரமா, நான் ஒரு படத்துக்கு போறேன்னா விஜய் படத்துக்கு போனா அஜித் படம் விஷத்தை குடிப்பாருல அந்த அந்த அப்பா மாதிரி விஜய், அதெல்லாம் வந்து ஆமா. அப்ப வந்து விஜய் படத்துக்கு போனா அஜித் பண்ண மாறிடும், அஜித் படத்துக்கு போனா விஜய் பண்ண மாறிடும். ஒரு இன்ட்ரோல என்கிட்ட கேட்கிறாரு போன் பண்ணி, எப்படி இருக்கு படம், நீ ஒரே கொண்டாட்டமா இருக்கு. நம்ம என்ன தம்பி என்ன சொல்றது? ஆமாண்ணே ஃபுல்லா அஜித் ஃபேனா கொண்டாடிட்டு இருக்கானுங்க தேட்டர். அது அப்படியே அடுத்த நாள் ரிவ்யூ பார்க்கும் போது எனக்கு இருந்துச்சு, ரிவ்யூல சொல்லிவிட்டு. ஒருவேளை வேற ஹீரோ நடிச்சிருந்தா கொஞ்சம் பிக்கப் ஆயிருக்குமா ப்ரோ? அது சின்ன ஹீரோ நடிச்சிருந்தா தெரிஞ்சிருக்காது யாராவது. அது வடிவேலு சந்தானம் அந்த மாதிரி ஹீரோ நடிக்க வேண்டிய படங்க. அப்போ அந்த டைம்ல வடிவேலுக்கும் சந்தானத்துக்கும் அந்த மாதிரி கதை எதை கொடுத்துருந்தாங்க. ஆனா அந்த வருஷம் செம்ம ட்ரோல் ப்ரோ இருந்திருக்கலாம். ஆனா அதுவுமே அந்த பக்கம் தலைக்கு வேதாள விழுந்துருச்சு. ஆமா அதுல வேற வேதாளம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வேதாளம் ரிலீஸ். அப்புறம் இந்த பக்கம் தெறிக்க விடலாமா டைலாக் வந்து தெரிய எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னு சண்டை ஸ்கூல்ல. ஆதி ப்ரோ அது அவ்வளவு நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஆச்சு. அது அட்டர் ஃப்ளாப் ஆயிடுச்சு இல்ல ஓரளவுக்கு ஓடிச்சா? ஃப்ளாப் தான், அட்டர் ஃப்ளாப் அது. அந்த டைம்ல வந்து வேதாளம் வந்து பெரிய பிளாக் பஸ்டருங்க. ஆமாங்க வேதாளம் செம்ம பிளாக் பஸ்டர். ஆலுமா டோலுமா சாங் பீக்ல இருந்தது. அக்டோபர் அந்த புலியை கலாய்ச்சிட்டாங்க. அக்டோபர் 1 புலின்னு நினைக்கிறேன். நவம்பர்ல வேதாளம் ஒரே மாசம். இதுல காமெடி என்னன்னா புலியோட ட்ரெய்லர் பார்த்துட்டு நம்ம பிரசாந்த் ரிவ்யூ பண்ணியிருந்தாரு ட்ரெய்லர். இது சைஃபை பிலிம் வேற லெவல்ல இருக்குட்டாரு. பயங்கரமா ஹைப் குடுத்துறாரு அப்போ ட்ரெய்லரை பார்த்துட்டு. இந்த புலியில ஆமா இருக்கும் ட்ரெய்லர்ல கடைசி ஆமா இருக்கும். அது புலி டைம்ல எல்லாம் பிரசாந்த் வந்து ட்ரெய்லர் எல்லாம் ரிவ்யூ கொடுப்பாரு. இது வேற லெவல்ல இருக்கும் போல இருக்கு, ஹைப் பண்ணி விட்டாரு. படம் பார்த்துட்டு தான் அந்த தமிழ் டாக்கீஸ் ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்டு தான் பயங்கரமா ஆயிடுச்சு. இல்ல அவர்தான் அதுக்கப்புறம் தமிழ் டாக்கீஸோட அவர் தான் பயங்கரமா கலாய்ச்சாரு அவர் ரிவ்யூல. புலிக்கு ஞாபகம் இருக்கு.
விஷாலுக்கு ஏதாவது படம் இருக்கா இல்லையா கார்த்தி? இப்ப இன்னும் ஸ்டார்ட் பண்ணல ஃபெஸ்டிவல். அவர் ஏதோ இந்த லைக்கா பிரச்சனை இருந்துச்சு, அதனால துப்பறிவாளன் அதனால இல்ல, துப்பறிவாளன் 2 ஆரம்பிக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்றாரு. இன்னொன்னு ஜிவிஎம் கிட்ட ஒரு படம் பேசி வச்சிருக்காரு. அது கௌதம் மேனன் மாஸ்டர். விஷாலா? ஆமா. என்ன பிரச்சனை? என்ன விஷால் காஃபி ஷாப்ல நல்லா தாமர் பரணி அது மாதிரி கத்தி எடுத்துட்டு நல்லா வில்லேஜ்ல சுத்திட்டே அவரை பார்த்துட்டோம். நீ டக்குனு இன் பண்ணி போட்டு இங்கிலீஷ்ல பேசி காஃபி ஷாப்ல வச்சு உனக்கு என்ன பிரச்சனை? அப்படி பார்க்க வேணாமா புரட்சி தளபதிய? கார்த்தி ஒரு கொஸ்டின். அந்த டைம் வரைக்கும் விஜய் அஜித் ஈக்குவலா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தெரி அட்லி வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படியே மார்க்கெட் ஏறிச்சுல. ஆமா கண்டிப்பா துப்பாக்கிலே ஏறிடுச்சு. துப்பாக்கி வைப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் லோல போச்சு. இந்த புலி வேதாளம் வரும்போது வந்து ஈக்குவலா தான் புலில செம்ம டவுன்ல போயிடுச்சு. 2006ல பயங்கர ஹைப் ஆயிடுச்சு. 2016ல தெரி. இந்த தெரிக்கு அப்புறம் தான் அப்படியே அட்லி படம் இல்ல அதுக்கு முன்னாடி விஜய் கொஞ்சம் அதிகமா இருந்தாருங்க. வீரம் ஜில்லா 2 படமும் வரும்போது பாத்தீங்கன்னா 2 பேரும் ஈக்குவல் ஆயிட்டாங்க கிட்டத்தட்ட. ஒரு சில இடங்கள்ல இந்த படம் அதிகமா இருக்கும், ஒரு சில இடங்கள்ல அந்த படம் அதிகமா இருக்கும். ஆனா ரிவ்யூவா பாத்தீங்கன்னா வீரம் தான் அதிகமாச்சு அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேதாளம் வர டைம்ல அஜித் தான். அஜித் புலியை ஜெயிச்சிட்டாரு. ஆனா தெரியல இவர் பீக் ஆயிட்டு தெரி. அதான் அட்லி தான் கரெக்டா. அந்த தெரி மெர்சல் அதுக்கப்புறம் அப்படியே விஜயோட மெர்சல் தான் ப்ரோ. மெர்சலோட ஆடியோ லான்ச் தாங்க ட்ரெண்ட் செட்டர். அதாவது அதுல எந்த ஸ்பீச் மட்டும் எதுவுமே ஜெனியூனா இருந்தது. ரொம்ப ஆர்கானிக்கா இருந்தது விஜயோட ஸ்பீச். அவளோட ட்ரெஸ்ஸிங்ல இருந்து எல்லாமே கரெக்டா கனெக்ட் ஆச்சு. ஆடியோ லான்ச்ல இருந்து அந்த மியூசிக் ஆல போறான் தமிழன் எல்லாமே அந்த ப்ரோமோ கட்டு ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து அந்த இந்திரனுடைய தமிழ்நாடு ஷேரை பிரேக் பண்ணுது. இல்ல அது கரெக்டா யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி கரெக்டா பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு இஷ்யூ வந்தது. அதை வச்சு இந்த ஆலப்புறம் தமிழ்லாம் பாட்டு போட்டு கட்லி கரெக்டா மேட்ச் பண்ணி படத்தை நல்லா பீக் அதுல படத்துல கூட அந்த ஹேண்டில் பார் மீச வச்சிருப்பாரு. ஆக்சுவலா அந்த பிளாஷ்பேக் போஷன் வெற்றிமாறன் அது பயங்கரமா கனெக்ட் ஆச்சு. ஆக்சுவலா அதுதான் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட். ஃபர்ஸ்ட் லுக் வீரம் வேதாளத்துக்கு நடுவுல எண்ணெய் எரிந்தால் வந்துச்சு. ஆனா அது சுத்தமா பண்ணல. கரெக்டா என்ன இருந்தாலும் நான் ஃபெஸ்டிவல் டேஸ்ல பிப்ரவரி 5ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் தள்ளி போய் ரிலீஸ் ஆச்சு. அந்த டைம்ல ரிலீஸ் ஆச்சு. உங்களுக்கு வரல. அது பெருசா வரலைங்க, சுத்தமா வரல. கௌதம் மேனன்லாம் அவ்வளோ பண்ணிருக்க கூடாதுங்க அஜித்லாம். ப்ரோ ஆனா என்ன இருந்தாலும் நல்லா தானே ப்ரோ இருக்கு. தம்பி இந்த ஸ்கூல் தியேட்டர்ல ஓடல. இல்ல ராபின்சன் அண்ணா சொன்னார்ல பண்ணிருக்க கூடாதுன்னு. அதுக்கு சொன்னேன். ஏன்னா இப்போ வரைக்கும் பேசி என்னங்க கிளைமாக்ஸ் அதெல்லாம் படம் கிளாஸா இருக்குங்க. கிளைமாக்ஸ்லாம் போல செம ஸ்டைலிஷா இருப்பாரு அஜித்தை பார்க்கறதுக்கு லுக் எல்லாம் சூப்பரா இருக்கும். கிளைமாக்ஸ் சொல்லுங்க, என்ன கிளைமாக்ஸ் என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? என்ன எடுத்து வச்சிருக்காரு? கொஞ்சம் ஃபால்ட் இருக்கு ப்ரோ. ஆனா அது டயலாக்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றியா, நல்லா இல்லன்னு சொல்றியா, என்ன சொல்லுவாங்க சொல்லு. கௌதம் மேனன் எடுக்க தெரியல அஜித் வச்சு. அதான் ராபின்சன் நிறைய அஜித் ஃபேன்ஸ் கேட்டீங்கன்னா என்ன இருந்தாலும் தான் உங்க கடைசி அஜித் எல்லாம் நல்லா சூப்பரா நடிச்சு பாருங்க. அவருக்கு எடுக்க தெரியல. அஜித் ஃபேன்ஸே நிறைய பேர் சொல்லுவாங்க. அவரு டைரக்டர் அவர் வேஸ்ட்ங்க. நம்மளுக்கு இந்த சிறுத்தை சிவா போதும். நம்மளாம் விட்டு கொடுத்தோமா? எச் வினோத் இருக்காரு, திருப்பி வர போறாரு. என்ன கார்த்தி தளபதி முடிச்சு அதுக்கு அடுத்தது தானே விவேகம். எப்பா புல்கேரியா சம்பவம் மறைய முடியாது. செர்பியால போயிட்டு வேற லெவல்ல பண்ணாரு அது. ஆமா ஜி, இது வேதாளம்க்கு அப்புறம் தானே விவேகம் வந்தது. விவேகம் தான் டோட்டலா அப்படியே கொலாப்ஸ் ஆகி விட்டுருச்சு.
அது இந்த ஹைப் ஜாஸ்தி 2017 ஆயிட்டு விவேகம் ரிலீஸ் ஆச்சு. கண்டென்ட் அது அதுக்கு கண்ணு நீங்க வலிக்க ஏதாவது ஆரம்பிச்சிச்சு. கமெண்ட் அந்த பாஸ் இல்ல அவருக்கு இந்த டெக்னாலஜி அதெல்லாம் இல்லைங்க உண்மையில ஆனா மேக்கிங்கா சூப்பரா இருக்குங்க விவேகம். இல்ல மேக்கிங் செம்மையா இருக்கும். விவேகோட எக்ஸ்பெக்டேஷன் ஹியூஜா இருந்தது. அது மட்டும் ஹிட் ஆயிருந்தது வேற லெவல்ல இருந்திருக்கும். செம்ம எக்ஸ்பெக்டேஷன் அது. ஆனா அது வந்து எடிட்டிங்ன்ற பேர்ல ஃபாஸ்டா ஓட்டின்னு கண்ணுலாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த விவேக் ஓபராய் வேற காமெடி பண்ணிட்டு இருந்தா போல. கார்த்தி அந்த படத்துல தான் கார்த்தி இவரு என்னது அவர் ப்ளூ சட்டை மாறன் பயங்கரமா கலாய்ப்பாரு. ஆமா அதுல வச்சு ஏங்க அத வேற பேசிட்டு ஆனா அந்த படத்துல அவரை வச்சு செஞ்சுட்டாங்க. அவர் வச்சு செஞ்சுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரங்க அவரோட போனை வந்து போனே கிடைக்கல அவருக்கு. அவங்க வீட்டுல எல்லாம் பயந்துட்டாங்க. கார்த்தி நீங்க கூட போன் பண்ணி கேட்டீங்களா எங்க இருக்கீங்கன்னு? அவரை போனே பண்ண முடியலைங்க அவருக்கு. எப்ப பண்ணாலும் பிஸி, எப்ப பண்ணாலும் பிஸின்னு இருக்கும். போனே போகாது. நீங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ட்ரை பண்ணீங்கன்னா பிஸின்னு இருக்கும். அவங்க வீட்டுல எல்லாம் பதறிட்டாங்க. இவர் எங்கேயோ பக்கத்துல அந்த முன்னாடி இந்த சாலை கிராமத்துல ஒரு ஆபீஸ் வச்சிருந்தாரு இந்த யூடியூப் வீடியோ நடத்துறதுக்கு. அவர் அங்கேயே தங்கிட்டாரு. ஆனா அவங்க வீட்டுல எல்லாம் பயந்துட்டு அண்ணன் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க அடிச்சு அப்புறம் அந்த இதுல வருவார்ல நம்ம யூடியூப் வீடியோல ப்ளூசட் தமிழ் டெக்ஸ்ட்ல அவர் எனக்கு அடிச்சு நீங்க உங்ககிட்ட பேசினாரா கடைசி என்கிட்ட நீனே ஏன் சொல்றீங்க அப்படின்னு. இல்லைங்க அவர் 2 நாள் ஆச்சு. அவர் போனே கிடைக்க மாட்டேங்குது என்னாச்சுன்னு எப்ப பண்ணாலும் பிஸின்னு தாங்க வருது அப்படி. நான் உட்காந்து 1/2 மணி நேரமா ட்ரை பண்ணி கடைசியா எடுத்துட்டேன். ஒரு போன் வந்துருச்சு. கரெக்டா ரிங்கு போச்சு. எடுத்தோன்னே கண்டபடி அசிங்கமா திட்டிட்டு இருக்காங்க. ஆனா எடுத்தோன்னே இந்த மாதிரி திட்டாங்க. ஹலோ ஆனா கார்த்தி பேசுறேன். தம்பி சொல்லு தம்பி இந்தியா தம்பி என்னண்ணே அப்படின்னேன். இல்ல இந்த மாதிரி தான் போன் பண்ணி திட்டிட்டு இருக்கானுங்க 2 நாளா. அதனால எடுத்து கான்ஃபரன்ஸ் போட்டு விட்டுறது. இப்போ ராபின்சன் பேசுறான்னு வச்சுக்கோங்க, ஒரு அஜித் ஃபேனா பேசுவான். தருண் பேசுறானா ஒரு அஜித் ஃபேன்ல 2 பத்தி கான்ஃபரன்ஸ் காலில் போட்டு விட்டுறது. இவனுக்கு இவனா நினைச்சா ப்ளூ சட்டை மாறின திட்டம் நினைச்சு இவன் திட்டிட்டு இருப்பான். அவனுக்கு அவன் ப்ளூ சட்டை மாறின திட்டம் நினைச்சு திட்டிட்டு இருப்பான். 2 பேரும் திட்டிக்குவானுங்க மாத்தி. டே நீ ஒரு உன்னை டீனோட குத்துறாட இவங்க பேசிட்டு இருப்பானுங்க. இவரு உட்காந்து ஜாலியா கேட்டுட்டு இருப்பாருங்க. அப்புறம் நடுவில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தனை பிடிச்சிருவாரு. இன்னொருத்த வருவான் உள்ள. நீ யாரா? நீ தான் ப்ளூ சட்டை மாறினோட அந்த அட்மினா நீங்க அப்படின்னு நடுவில் ஆமாட்டா நான் தான்டா என்னடா சொல்ற அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இவனுங்களுக்குள்ளே திட்டிவானுங்க. அவன் திட்டுறவன் அஜித் ஃபேனா இருக்கும், திட்டு வாங்கினவன் அஜித் ஃபேனா இருக்கும். செம்ம காமெடிங்க. ஒரு 10 நாள் 15 நாள் நம்மளால சளைக்காம போன் எடுப்பாரு. அந்த படம் உங்க கூட தான் பார்த்தாரா? இல்ல நான் அந்த படத்தை தியேட்டர்லயே பார்க்கல. உண்மைதான். அந்த படத்தை வந்து டெலிகிராம்ல தான் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். உங்க ரிவ்யூஸ்னாலயா இல்ல ஃபர்ஸ்ட் ஷோவே போவீங்க? இல்ல அந்த டைம்ல வந்து அந்த படம் வந்து ராக்ஃபோர்ட் வாங்கியிருந்தாங்க. கோயம்புத்தூரும் இன்னொரு ஏரியா மறந்து போச்சு. 2 ஏரியா ராக்ஃபோர்ட் ரிலீஸு. நைட்டு ஃபுல்லா வேலை இருந்துச்சு. ரிலீஸ் ஒர்க் இருந்துச்சு. அப்புறம் காலையில ஃபுல்லா இவனுங்க எந்திரிக்க முடியல. காலைல நைட்டு 1 மணி 2 மணி ஆயிடுச்சு. அப்பதான் படுத்தேன். 4 மணிக்கு ஷோன்னு நினைக்கிறேன். அப்போ தூங்கிட்டேன். அப்புறம் எந்திரிச்சு காலைல பார்த்தோன்னு கழுவி ஊற்றுனாங்களா இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு மாதிரி. அப்புறம் விட்டாச்சு. அதுக்கப்புறம் சரி எதுக்கு போய் தேட்டரில் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி தேட்டருக்கே போகல. இல்ல கார்த்தி நீங்க விவேகம் படம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்டைலா இருக்கும். அந்த ஹீரோவை ரொம்ப பப்ளிஷ் பண்ணி பேசாம அப்புறம் அந்த காஜரகால் பேசுறது சீனு, அந்த ஓப்பனிங் சீனு இதெல்லாம் கட் பண்ணா சூப்பர் படம் ஆக்சுவலா. அது அந்த டோட்டலா சொதப்பிட்டாங்க. மேக்கிங்கா சூப்பரா இருந்துச்சுங்க அந்த படம். சினிமாட்டோகிராஃபில நல்லா இருக்குங்க. நான் எடிட்டர் வந்து ரூபன் ஓட்டினே இருக்கிறாரு. அதே மாதிரி அப்படியே கண்ணு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. இல்ல அந்த படத்துல ஃபைட் தான் பாத்துறீங்களா? சூப்பரா இருக்கும். அதாங்க எல்லாமே ப்ரொடக்ஷன் வேல்யூ எல்லாமே நல்லா இருக்கும். பிரச்சனை என்னன்னா அந்த நிறைய அந்த ரொம்ப வில்லனே காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் அந்த காஜல் அகர்வால் பாட்டு பாடுறது என் நண்பன் சொல்லி ஆரம்பிச்சாரு. இல்ல டைரக்டருக்கு தரும் அந்த ஒரு நெகட்டிவிட்டி ஆகும். நம்ம அதான் மைண்ட் அப்படி கிடையாது. அந்த காஜரகால் சொல்லும் பாத்தீங்களா இன்ட்ரோஸ்க்கு முன்னாடி ஒரு சீனு நீங்க வரேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தான் ஓவர் ஆயிடும். அந்த தூயின் வந்து தமிழ் படம் 2ல வச்சு கலாய்ச்சானுங்க பாரு. அப்பா
ஏங்க அதுக்கப்புறம் தான் அஜித் சிவாவோட அந்த இந்த மிர்ச்சி சிவாவோட இது ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கனெக்ஷன். ஆமா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் அவன் பிரேக் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சுன்ற மாதிரி அவர் ஆயிடுச்சு. மேரேஜ் போயும் இவர் திருப்பி அந்த தமிழ் படம் 2ல பண்ணி அதோட அவ்வளவுதான் முடிஞ்சு. யாரும் கார்த்திக் ப்ரோ இளையராஜா பயோபிக் மாதிரி ஏதோ ஒன்று போட்டாங்க யாரோ, அது தனுஷ் பிக்சர் மாதிரி ஏதோ தலை வெட்டி ஒட்ட மாதிரி இருந்துச்சு. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. அது ஃபேக் தானே, ஏஐல கிரியேட் பண்ணாங்க இல்லையா? ஏஏ கூட இல்லைங்க, அது யாரோ ஒரு வேற யாரோ ஆளுன்னு நினைக்கிறேன். அதை எடுத்து பிக்சர் போட்டாங்க. ப்ரோ இந்த சூர்யா 44 கிளிம்ஸ்க்கு எல்லாம் பேசிட்டு இருக்காங்கல்ல, ஸ்மோக்கிங் சீன் பண்ணிருக்காரு அப்படின்ட்டு. ஹலோ கேக்குதா? ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, கேக்குது. அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இந்த சொல்லி பார்த்தாச்சு, யாரும் கேட்குற மாதிரி எல்லாமே ஸ்டைலிஷ் பண்றாங்க. ஓகே, இல்ல என்ன பண்றது ப்ரோ? இப்ப இந்த ரிவ்யூஸ் எல்லாம் கேட்ட ஒரு ரோலக்ஸ் தனியா ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் பண்றதா பேசிட்டு இருந்தாங்கல்ல, அது பண்ணுவாரா? பண்ணுவார், ஏன் பண்ண முடியாது? தனி பட் அந்த கேரக்டருக்கு தேவைன்னா அதை பண்ண வேணும்னு யாரும் சொல்ல. பட் அது வந்து ஃபர்ஸ்ட் லுக்ல இந்த டீசர்ல இந்த மாதிரி விஷயங்கள் க்ளோரிஃபை பண்ண வேணாம் அப்படிதான் சொல்றோம். அதுவுமே பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? மாறான்னு ஒருத்தர் இங்க வருவாரு, ஞாபகம் இருக்கணும். ஆமா, லியோ டைம்ல எல்லாம் வந்து பயங்கரமா அதை கிரிட்டிசைஸ் பண்ணாரு சிகரெட். இங்க வந்து ஃபயர் விட்டுட்டு இருக்காரு ஃபுல்லா. அது டைம் லைன்ல வந்துட்டே என்ன அப்படிதானுங்க. அது இல்ல இப்ப கார்த்திக் ப்ரோ, லியோ டைம் உள்ள பேசாத பேச்சா இப்ப ஒரு ஆள் லியோ டைம் 1 hour பேசினார் ப்ரோ உங்ககிட்ட இந்த ஸ்பேஸ்ல, நல்ல ஞாபகம் இருக்கு. அதை கிரிட்டிசைஸ் இல்ல லியோ டைம்ல வரவங்க எல்லாம் அதை மட்டும் தான் பேசுனீங்க. அடிக்க வேண்டியதா இருக்கு, கட்டாயமா இருக்கு. அதனால அது அடிக்கணும் போல இருக்கு. அடிச்சாதான் கேங்ஸ்டர் ஆகுதுல. என்ன ஒரு கேங்ஸ்டரா இருக்கணும் அப்படின்னா தம் அடிக்கணும்ல, தண்ணி அடிக்கணும். இந்த வாயில குச்சி ஆனா வச்சு இல்ல இதுவே சர்க்கார் ஃபர்ஸ்ட் லுக் வரும்போது உடனே வாயில சிகரெட் வச்சாரு. எல்லா விஜய் ஏதாவது போஸ்டர்ல வந்துடக்கூடாது, ஏதாவது சிகரெட் வச்சிடக்கூடாது, ஒன்னும் பிரச்சனை பண்ணுவோம். சர்க்காருக்கு இப்போ வந்து ப்ரோமாவே ஒரு ஃபுல்லா சிகரெட் வச்சுன்னு வராரு. அதை பத்தி யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா பில்லால கூட சிகரெட்டு அந்த ட்ரிங்க்ஸ் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். விஷ்ணுவர்தன் ஏதோ இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, அந்த மாதிரி கேங்ஸ்டர் வந்து யூனிக்கா இருந்தது. எல்லாமே இந்த ட்ரிங்க் சிகரெட் பழக்கம் இல்லாதவங்க அந்த ஒரு டோன்ல தான் எடுத்துப்பாங்க. இல்ல விஷ்ணுவர்தன் இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, நீங்க கேங்ஸ்டர் இது பாத்தீங்கன்னா சிகரெட்டு இந்த சரக்கு இல்லாம இருக்காது, அந்த படத்துல மட்டும் கரெக்டா அது இல்லாம எடுத்திருப்போம் அப்படின்ட்டு. விஷ்ணுவர்தன் சான்ஸ் இருக்கா அஜித் வச்சிருக்க? கார்த்திக் ப்ரோ விஷ்ணுவர்தன் தமிழ்ல படம் பண்றாரா என்ன? ரிலீஸ் ஆக போதில்ல, நேசிப்பாயா உண்மையாலுமே அது அவருதான். இல்ல ப்ரோ, ஹிந்தில வந்துட்டு ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஹிட் கொடுத்துட்டு ஒரு பெரிய படம் பண்ணலாம். அவரு இருக்காது ப்ரோ, அவர் கதை யாராவது அவங்க ஹஸ்பண்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ப்ரோ கார்த்திக் ப்ரோ, ஷேர்ஷாலாம் வேர்ல்டு கிளாஸ் ஹிட் மூவி, அதெல்லாம் உலகத்துல எல்லாருமே பாராட்டின மூவி, லைக் இந்தியா லெவல்லையும் சரி. அந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துட்டு பெரிய படமே பண்ணலாம் அவரு. தெரியல, பாப்போம். விடாமுயற்சி தீபாவளிக்கு வந்துருமா? இல்ல, தலை தீபாவளி இல்ல, இந்த வருஷம் தலை பொங்கல் தான். குட் பேட் ஆக்லி தானா? ஆமா,
ப்ரோ அப்போ குட் பேட் அக்லி வந்துட்டுனா உடனே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, ஏதாவது வச்சு தள்ளி போய் தான் ரிலீஸ் ஆகும், ஏப்ரல் அந்த மாதிரி. ஆனா மோஸ்ட்லி 6 மாசத்துக்குள்ளே 2 படம் ரிலீஸ் ஆயிடும். கார்த்தி ப்ரோ இந்த டோட்டலா மின்மினி இருக்குல்ல 2 வருஷம் போச்சு இல்ல? கார்த்தி ப்ரோ, ஆமா இந்த மின்மினி ஹலிதா வந்து சின்ன வயசுல ஷூட் பண்ணிட்டு கொஞ்சம் கேப் விட்டு ரீஷூட் பண்ணது தானே இது, ரெஸ்யூம் பண்ணது தானே அந்த படம் தானே இது? அந்த அதுல பசங்க குரோனம் ஒரு ஒரு ரீஷூட்லாம் பண்ணல. கரெக்டுங்களா? இல்ல ரீஷூட் இல்ல, அதுக்கப்புறம் ரெஸ்யூம் பண்ணது அந்த ஏஜ் காமிக்கணும்ட்டு, வளர்ந்தது காமிக்கணும், அந்த சைக்கிள் காமிக்கணும்னு சொல்லிட்டு. ஸ்கூல்ல அவங்க ஸ்கூல் பசங்களா இருக்கும்போது எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு அந்த டிராவல் இருக்கும் அந்த படத்துல. அது அந்த 3-4 வருஷம் கழிச்சு அவங்க வயசானதுக்கு அப்புறம் அதே கேரக்டர் வச்சு திரும்ப எடுத்தாங்க. நிறைய படத்துல பண்ணுவாங்கல்ல, சின்ன வயசு கேரக்டருக்கு ஒருத்தர் நடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து காலேஜ் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணாம ஒரே ஆளை ஸ்கூல்ல நடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் 3 வருஷம் கேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஓகே, இது டைரக்டர் சங்கர் அப்பயே சொல்லியிருந்தாருப்பா, இது யூனிக்கா இருக்கு இந்த கான்செப்ட், கொஞ்சம் அப்படியே கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இது பண்றது அப்படின்ட்டு. ஆல் தி பெஸ்ட். கார்த்தி ப்ரோ படம் பார்த்துட்டீங்களா? படம் பார்த்துட்டேன் ப்ரோ. எப்படி இருக்கு? படம் வந்து அது ஃபீல் குட் மூவி ப்ரோ, நல்லா இருக்கும். விஷுவல் வந்து ஸ்டன்னிங்கா இருக்கும். ட்ரெய்லர்ல தனஞ்சயன் சார் கூட பயங்கரமா பாராட்டியிருந்தாரு. தியேட்டர்ல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த விஷுவல்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா இருக்கும். நம்ம அந்த நிறைய டைம் சொல்லுவோம்ல, அந்த டூர்லாம் போயிடுங்க லடாக் இதெல்லாம் சொல்லுவோம்ல, அப்படி என்னடா அது இருந்துச்சுன்னா அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த படத்துல ஃபுல்லாக இருக்கும். இது வேர்ல்டு வைட் ரிலீஸ் தானே இது? ஆமா. ஏன் எந்த ஊர் இருக்கீங்க? எந்த நாடு? கனடானா அப்ப நீங்க வந்து அவர்கிட்ட கேளுங்க, வருண்கிட்ட கேளுங்க. ப்ரோ நீங்க படம் பார்த்து டிசைட் பண்ணுவீங்களா இல்ல யாரும் சஜஸ்ட் பண்ணாங்க? என்ன ப்ரோ? இல்ல நீங்க ரிலீஸ் பண்ணுன்றது படம் பார்த்துட்டு டிசைட் இல்ல இந்த படம் அவர் ரிலீஸ் பண்றாருங்க, வருண் ரிலீஸ் பண்றாரு. டென்ட் கோட்டா இருக்காருல்ல, டென்ட் கோட்டா வரும், அவர் தான் ரிலீஸ் பண்றாரு. அவர் தான் வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்றாரு. இல்ல அவர் உங்களை கேட்கிறாரு, நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றது பார்த்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்களா இல்ல? நான் படம் பார்த்துட்டேன் ப்ரோ. படம் நல்லா தான் இருக்கும். இன்னைக்கு என்ன கம்பேக் தனஞ்சயன் சார் போட்டு ஒரே ட்வீட்டா போய் இருந்தது, அவர் ஏன் இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன்றாரு, என்னாச்சு? ஆமாங்க, எனக்கு வருத்தமா இருக்கு. நிறைய வந்து அவரை வச்சு பாட்டு எல்லாம் பாடினானுங்க சூப்பரா, அவர் அப்டேட் கொடுக்குற பேர்ல அந்த பாட்டு ஒண்ணு வேற பாடினாங்க, நல்லா இருந்தது, ஜாலியா இருந்தது. அவரை போட்டு அவரு இது இன்டர்வியூ கொடுத்தா அவரை போட்டு அடிக்கிறீங்க. இல்ல ரொம்ப ரொம்ப ஓவர் பாசிட்டிவா இருக்காரு. 10 தலை அப்போ ஸ்பேஸ்ல வந்து அவ்வளவு பேசினாரு. ஐ மீன் பாசிட்டிவா எப்பயுமே ரொம்ப பாசிட்டிவா இருக்காரு. கொஞ்சம் டோன் டவுன் பண்ணிக்கலாம். என்ன டோன் டவுன் பண்ணிக்கலாம்? என்ன எல்லாரும் எனக்கு புரியல. எனக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்காரு, டோன் டவுன் பண்ணிக்கலாம். என்ன பாசிட்டிவா இருக்கிறது பிரச்சனையா இல்ல ப்ரோ, ரொம்ப பாசிட்டிவானா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிடும். அவர் சொல்றது நீங்க 10 தலைக்கு அவர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல ப்ரோ, அது நடிச்சு எக்ஸ்பெக்டேஷனுக்கு தான் போகணும். அது கரெக்டுங்க, நீங்க சொல்றேன். கார்த்தி ப்ரோ இப்போ அந்த நேத்து சொன்னது புரிஞ்சிருச்சு உங்களுக்கு கடைசியில? இது இந்த பிரியாணி மேனா? அதான் பிரியாணி மேன். சத்தியமா புரியல. இப்போ நீங்க புரியல யாருன்னு தெரியலைங்க. எங்க உண்மையிலே எனக்கு தெரியாது. சரி, அவனும் தெரியாது. அந்த டெய்லருக்கா இப்பதான் நான் 2-3 வீடியோ பார்த்தேன். அவங்க ஏதோ அக்கா மாதிரியே அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு போட்டுருந்தது மெசேஜ், இந்த பிரியாணி மேனை. அப்படியே தெரியல, அரெஸ்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அப்படிதான் போட்டு வச்சிருந்தானுங்க ரிவ்யூல. இதுல பார்த்தேன் யூடியூப் கமெண்ட்ஸ்ல எல்லாம் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஆனா இர்ஃபானை யாரும் அரெஸ்ட் பண்ணல, பேசினவங்க யாரையும் அரெஸ்ட் பண்ணல, அவனை மட்டும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு போட்டு. இல்ல அப்படிலாம் இல்ல, இவன் பண்ணதுக்கு அவனை அரெஸ்ட் பண்ணோம் இல்லையா, லீகலா அது தப்பு இல்லையா? சூசைட் பண்றதெல்லாம் வந்து தற்கொலை முயற்சியா தப்பு தானே. தற்கொலை பண்ணிக்கிறதெல்லாம் தப்பு தான். அதை வந்து லைவ் பண்றான்,
அதை எடுத்து போட்டு கட்டுறான், அதெல்லாம் தப்பு தான். ஏங்க இன்னொன்று இவனெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. இவனெல்லாம் அரெஸ்ட் பண்ணி ஒரு 15 நாள் உள்ள வச்சுட்டு இருந்தா நல்ல விஷயம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவன் கிளம்பிடும், லைக்ஸ் வருது, வியூஸ் வருது, எல்லாருமே பார்த்துட்டு கமெண்ட் போடுறாங்க அப்படின்றதுக்காக நானும் சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் இறங்கிட்டானு வச்சுக்கோங்க. இது ஒரு ட்ரெண்டா மாத்தி விட்டுருவாங்க. இது ஒரு ட்ரெண்ட் ஆக்கி விட்டுருவாங்க. அதான் அவன் தானே தூக்குமாடி தானே சொல்ல செத்தான். முடியாது அந்த மாதிரி பைத்தியம்னா சுத்திட்டு அவன் தூக்குமாடி செத்தான், நான் அப்படி சாவறேன், நான் இப்படி சாவறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் வீடியோ இருக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. என்ன வருது? ஒரு அதனால இப்படி பண்றவங்கலாம் உண்மையிலே அரெஸ்ட் பண்ணணும், உள்ள வைக்கணும், தப்பு இல்லை. ட்ரெயின்ல போயிட்டு மேரேஜ் ஆனவங்க வந்து நான் இதுல தான் பார்த்தேன், ரீல்ஸ்ல எதுலயோ, அங்க தண்டவாளத்துல போய் நின்று போட்டோ எடுத்தாங்க. அந்த நேரத்துல ட்ரெயின் வந்துருச்சு, நியூஸ்ல எல்லாம் கூட போட்டிருந்தாங்க. ஒரு மேரேஜ் கப்பல் அப்படியே எகிரி குதிச்சிட்டாங்க. என்னாச்சு? நியூஸ்ல போட்டிருந்தாங்க, மேரேஜ் கப்பல் போயிட்டு தண்டவாளத்துல நின்று ஏதோ ஒரு மேரேஜ் வெட்டிங் வீடியோ ஷூட் இருந்தாங்க போல இருக்கு. ரீல்ஸ் ஏதோ வெட்டிங் ஷூட் மாதிரி எடுத்துட்டு இருந்தாங்க தண்டவாளத்துல, ஒரு பிரிட்ஜ் மாதிரி கீழே தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா ட்ரெயின் வந்துருச்சு, குதிச்சிட்டாங்க 2 பேரும் கீழே. என்னென்ன பண்றாங்க பாருங்க. சரியா இருக்கீங்க ப்ரோ? இல்ல நேத்து எக்ஸ்பிளைன் பண்ணதே நான் தான், திருப்பி புரியலன்ட்டீங்களா? அதமான கஷ்டமா போயிடுச்சு. இது புரிஞ்சு என்னடா பண்ண போறோம், கொடுங்க. அதை வச்சு ஒருத்தன் டேக் பண்ணி உங்களுக்கு இது போட்டுருந்தா நீங்க கார்த்தி ப்ரோ உங்களை டேக் பண்ணி ஒருத்தன் போட்டு. ஆமா ஆமா, உண்மையிலே எனக்கு தெரியாதுங்க அந்த மாதிரிலாம். எனக்கே தெரியாது, இவங்க சொன்னதான் தெரியும். டைலர் அக்கா ஏதோ பிரச்சனை, ஏதோ பிரச்சனை. A2D தான் மூஞ்சே. இப்ப டெய்லர் அக்காவாவது அந்த பார்த்தேன் பையன் தெரியும், இர்ஃபான் தெரியும், A2D தெரியும். A2D அந்த பையன் எப்படின்னா நம்ம சிஸ்டத்துல ரிலேட்டட்லாம் போடுவோம். இல்ல நேத்து சொல்றப்போ பிரியாணி மேன் யாரு, பிரியாணி மேன் A2D யாரு, A2D டைலர் அக்கா யாரு, டைலர் அக்கா. அந்த திருட்டு பையில விவேக் காமெடி மாதிரி தான் இருந்துச்சு. என்ன ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தாங்களா இல்லையா அவங்களாம்? இன்னும் முடியலையா அவங்க பஞ்சாயத்து? இன்னும் எந்த வீடியோ போடல. அதை வச்சு ஒவ்வொருத்தங்கிட்டே ரிவ்யூ பண்ணுகிறானுங்க, ஒவ்வொருத்தனை கூப்பிட்டு யூடியூப்ல பேசினுக்கிறானுங்க, அவன் அதை பத்தி பேசினுக்கிறான். நம்ம யூடியூப் சேனல்லயே அதிக வியூஸ் நிறுத்தாங்க. அவங்க நமக்கே யூடியூப் வியூஸ்ல அதிகமான வியூஸ் போனது நிறுத்தான். பாருங்க பிரியாணி மேன் அடுத்த லைவ் போடுவான், கார்த்திக் ரவி வருமா என்னை பத்தி பேசி யூடியூப்ல காசு சம்பாதிக்கிறாரு. அப்ப கார்த்திக் ப்ரோக்கு தான் நல்லது, ஒரு ட்ரெண்ட் ஆயிடும். அந்த அளவு ரீச் இருக்கு, நமக்கு தெரியல உண்மையில, நம்ம அறியாமை. ப்ரோ இத பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும்னா மதனோபியில் ஆரம்பிச்சு ஜாசன் சாமுவேல், ஜேகே தமிழ், பிரியாணி மேனு, A2D, டெய்லர் அக்கா, அதெல்லாம் 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதெல்லாம் நீங்க பார்த்தாதான் அவன் ஏன் சூசைட் பண்ணா ட்ரை பண்றான்னு உங்களுக்கு தெரியும். எப்படியும் ஒரு 12 மணி நேரம் அவங்க எல்லா வீடியோவும் நீங்க பாக்க. இல்ல இது வந்து அநியாயமா இருக்கு. MCUல ஒரு படத்தை பாக்குற மாதிரி இந்த படத்தை நீங்க பாக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த படம் எல்லாம் பார்த்தாதான் உங்களுக்கு அந்த கதை புரியும். இது ரொம்ப நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். அவ்வளவு பில்டப்லாம் இல்லைனா இவன் கொடுக்குற பில்டப்லாம் சும்மா சிம்பிளானது. நாளைக்கு சொல்றேன் உங்களுக்கு காலைல தொட்டா ஓவர் பில்டப் பண்றாங்க உட்காந்துட்டு. எதை பார்க்கணும் நீங்க சொன்னீங்க தெரியுமா, இந்த ப்ளூட் சட்டை மாறணும்னு சொன்னாருன்னு, அந்த ரிவ்யூலாம் பார்த்து நான் அவ்வளவு சிரிச்சேன். இந்த பல சொன்னாருன்னு இல்ல நிறைய ரிவ்யூஸ்ல வந்து நானும் அவர் பேசின கான்வர்சேஷன் முன்னாடிலாம் ரொம்ப க்ளோஸுங்க. நான் அவரோட நான் நிறைய ஒரு படத்துல சொல்லியிருப்பார்ல, இந்த படத்துல கேமரா நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, எடிட்டிங் நல்லா இருக்கு, மேக்கிங் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா படம் தாங்க நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவார்ல. அதெல்லாம் நானும் அவர் பேசிக்கிட்டு நான் சொன்னவர்கிட்ட
அந்த படத்துல மேக்கிங் நல்லா இருக்குண்ணே, ஆக்டிங் நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, கேமரா நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்குண்ணே. ஆனா படம் தானே கேவலமா இருக்கு அப்படின்னு. அது அப்படியே வந்து அண்ணா அவர் ஸ்டைல்ல மாத்திக்குவாரு. அந்த மாதிரி நிறைய இருக்கும், நிறைய சொல்லி அது இந்த டக்குனு ஓலைச்சுவடி இப்ப ஞாபகம் வரல. அதுவும் சொல்லியிருப்பாரு. அதுவும் சொன்னது நீங்க தானா? நிறைய பார்த்துதான் சொல்லியிருக்காரு போல இருக்க. இது ப்ரோ, அதாவது கதை இன்னும் கொஞ்சம் தோணுனா ஓலைச்சுவடி கூட கச்சிரோன்னு ஒரு கலாய்ச்சிருப்பாரு ஏதோ ஒரு படத்துக்கு. அண்ணாத்தங்க அது அண்ணாத்தைக்கு. ஆமா, தெரியல, நிறைய படம் நிறைய இருக்கும் ப்ரோ, பஞ்சு, நிறைய படத்துல. பயங்கரமான பஞ்சு. அதுக்கு பின்னாடி ஆமா ரிட்டர்ன் ஆமா பை கார்த்திக் வர்மான்றது இப்பதான் தெரியுது. அப்படிதான் செம்ம அப்படிலாம் பஞ்சு. கிடையாது. அது அவரோட கிரியேட்டிவிட்டி தான். 1-2 நம்ம கிட்ட இருக்கும், நம்ம சொன்னது இருக்கும். பட் மற்றபடி எல்லாமே அவரோட கிரியேட்டிவிட்டி தான், அவரு ஸ்டைல் தான். காந்தி, இப்ப 1-2 நீங்க இருக்கும். பேசுறது இல்ல, அவர் உங்களை பிளாக் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு இஷ்யூ நடுவில் சொல்லியிருந்தீங்களா? அப்படிதான் இல்லையே, போயிட்டு இருக்கா நான் இல்ல பேசுறீங்களா? பேசுவேன். நடுவில் ஒரு முன்னாடி பிரச்சனை மாதிரி இந்த அப்ப போயிட்டு இருந்ததா? ஃபோன் பண்ணி ரொம்ப க்ளோஸ் அந்த மாதிரி இல்ல, நேர்ல பார்த்தா பேசுவோம் அந்த மாதிரி. ரெண்டு பேரும் இல்ல, நீங்க ஃபோன்ல. ஒண்ணு சொல்லியிருந்தீங்களா, அங்க அட்மின் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் ஃபுல்லா நெகட்டிவா போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டுலாம். இல்ல கான்டாக்டே இல்லை, சோஷியல் மீடியாக்குள்ள இது இல்லை. பட் நேர்லாம் பார்த்தா அவர்கிட்ட நல்லா பேசுவேன். இன்னொன்று ஃபோனு எனக்குமே டைம் இல்லை ப்ரோ. எனக்குமே முன்னாடி மாதிரி சினிமா டிஸ்கஷன்லாம் பெருசாலாம் யார்ட்டையும் பண்ணுறதில்ல, அவர்கிட்டையும் பேசுறதில்ல. நேரில் பார்த்தா பேசுவேன், தேவைன்னா கூப்பிடுவேன், அவர் ஏதாவது தேவைன்னா கூப்பிடுவேன். அந்த மாதிரி எது தேவைன்னா எதாவது தெரிஞ்சுக்கணும், ஏதாவது விஷயம் கேட்கணும் அப்படின்னா அவர் கூப்பிடுவாரு. அந்த மாதிரி இன்னும் அது ஒன்றும் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. நீங்க நடுவில் சொல்லியிருந்தீங்களா ஜெயிலர் அப்போ அந்த ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு, அதான் கேட்டேன். ஆமாமா, அந்த டைம்ல அது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. பீஸ்ட் ரிலீஸ் ஆகும்போது என்ன சொன்னாரு ஜி, அந்த டைலாக்ல நீங்க சொன்னீங்களான்னு தெரியல. இந்த செவரு இன்னும் எவ்வளவு பேர் காவாக போகுது, இதுலயாவது படத்துலயாவது டான்ஸ் இருந்தது, அடுத்த நம்ம தலைவர் நடிக்க போறாரு, அவர் இல்லை என்ன ஆக போகுது. ரஜினி அட்டாக் ஃபுல்லாக அவரோட அண்ணன் பண்ணது. அண்ணன் எப்பயுமே அவரு ரஜினினா இம்ப்ரெஸ், எந்த பக்கம் போனாலும் ரஜினி வந்து அட்டாக் பண்ணுவாரு. அந்த மாதிரி இல்ல, நீங்க அந்த பீஸ்ட் ரிவ்யூ பாத்தீங்கன்னா ஒரே சிரிப்பா இருக்கும். இந்த படம் ஏதோ டான்ஸ் ஆடினால ஏதோ கொஞ்சம் பொழைச்ச மாதிரி இருந்தது, அடுத்தது நம்ம தலைவர் வச்சு பண்றாரு நெல்சனு அப்படி. இந்த இது இருந்துச்சு, இந்த கார்த்திக் பேட்டர் ரிவ்யூ சொல்லுவார்ல கார்த்திக் சுப்ராஜுக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் கடைசி எண்டு டைலாக் சொல்லியிருப்பாரு, அது நம்ம சொன்னோம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கார்த்திக் சுப்ராஜ் எடுத்த மாதிரி இருந்துச்சுண்ணே. செகண்ட் ஹாஃப் வேற ஏதோ ஒரு டைரக்டர் எடுத்த மாதிரி இருந்துச்சுண்ணே, வேற எவனோ பண்ண மாதிரி இருந்துச்சுண்ணே அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை தம்பி, அவர் ரிப்ளே அப்படி வச்சாரு, செகண்ட் ஹாஃப் தான் கார்த்திக் சுப்ராஜ், ஃபர்ஸ்ட் ஹாஃப் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னாரு. அதுதான் ரிவ்யூல சொல்லியிருப்பாரு. இது ரிவ்யூல அப்படியே சொல்லியிருப்பாரு. ப்ரோ, தனுஷ் ஆஸ் அ டைரக்டரா நம்ம என்கரேஜ் பண்ணணுமா வேணாமா ப்ரோ? கண்டிப்பா ப்ரோ. தனுஷ் கிட்ட மட்டும் சூப்பரான ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி இருந்துச்சுன்னா வெற்றிமாறனுக்கு தனுஷுக்கு ஜோடி போட்டுடலாம். ப்ரோ, இப்போ இந்த ஸ்கிரிப்டையே சிம்பு ஆக்சுவலா டைரக்ட் தனுஷ் வந்து பண்ணா இத்தனைக்கும் இதோட அப்ரிசியேஷன் வந்திருக்கும். வெற்றிமாறனால நிக்க முடியாதுங்க. உண்மையிலே இல்ல வெற்றிமாறனால இந்த நிக்க முடியாது. டைரக்ஷனையே எனக்கு ஒரு அவர் டவுட். வந்து இப்போ சிம்பு அவர் தனுஷோட டைரக்ஷன் இந்த பண்ணிருந்தா இதோட வளர்ச்சி பார்த்து அப்ரிசியேஷன் சிம்புலாம் வந்திருக்கும். வந்து இது ஆக மாட்டாரா? ஏன்னா சிம்புவும் டேலண்டட் தான், டைரக்ட் பண்ற இல்ல படம். ஏன் வந்து ரொம்ப அவரும் டேலண்டட் தான். சும்மா வாயிலேயே ஆனா பேசிட்டு இந்த இருக்காதீங்க. அளவுக்கு ஹேட் ஏன் வந்திருக்காரு. கார்த்திக் ப்ரோ 21 வயசுலயே மன்மதன் எடுத்தவர் அவரு. ப்ரோ அவர் இல்லப்பா, ஐயோ டேலண்ட் இரு அதெல்லாம் எத்து மூச்சு பாஸ்ட். இப்போ கரண்டா ஓடின்னு இருக்க குதிரை தான், இப்ப அதுதான் எடுத்தா பேசுவாங்க. தெரியுங்க. இப்ப ஓகே, எடுத்துட்டு ஐயோ, பேசுவோம். அதுதான் இன்னும் கேக்குறேன் நானு. இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு வாயிலே உருட்டாதீங்க. இல்ல நான் வாயிலே சப்போர்ட் உருட்டிட்டு எல்லாம் பண்ணல. இருக்காதீங்க. அவரோட வளர்ச்சி சும்மா பார்த்துட்டு இவரு என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவாரு? ஏன்னா டான்ஸ் ஆட தனுஷ் வந்து தெரியாதுன்னாங்க, இவரு டான்ஸ் உண்மையிலேங்க ஆடிட்டாரு, வளர்ச்சி பயங்கரமா இருக்குது. இந்த சக்சஸ பார்த்துட்டு அவரோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்னு கேக்குறேன். தனுஷோட வளர்ச்சி, தனுஷ் படம் இவ்வளவு கரெக்டா அவ்வளவு கரெக்ட், இதெல்லாம் மேட்டர் கிடையாது. தனுஷோட உழைப்பு இருக்கு இல்லையா, அது அபாரமான உழைப்புங்க. அதெல்லாம் இந்த வயசுல பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வாலிக்கு ஈக்குவலா பாட்டு எழுதி உட்காந்துருக்காருங்க. அந்த அளவு நான் ஆச்சரியமா இருக்கு. அந்த உசிரேணி தான்ன்றதெல்லாம் அவர் போட்டிருந்தால் ட்வீட், இது அவரு எழுதின லைன்ஸ், அந்த பாட்டு இதெல்லாம் வந்து நான் ரொம்ப சாதாரணமா நினைச்சு எழுதுனேன். இவ்வளவு பெரிய வைப் ஆயிடுச்சு, இது வந்து பயங்கர ரீச் ஆச்சுன்னா அந்த பாட்டை எழுதுன பாட்டு தான் அடங்காத சோன்லாம். அப்படி அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இது அந்த எதுலையுமே டைவர்ட் ஆகிறது இல்லையா, டைவர்ட்டே ஆகாம உழைச்சிக்கிட்டே இருக்காரு, தொடர்ந்து படம் நடிச்சுக்கிட்டே இருக்காரு.
எந்த இதுலயுமே டைவர்ட் ஆகிறது இல்லை, வர மாட்டார்ல. சும்மா தனுஷ் வந்து ஒரு மிராக்கிள் தான். ஆனா இப்போ தனுஷ் எவ்வளவு கொடுத்தாலும் இங்க யாருமே சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. அதுதானே ப்ரோ உண்மை? அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை ப்ரோ. இல்ல ப்ரோ, அதுதான் உண்மை. நான் இதான் சொல்றேன், தனுஷ் பாருங்க, தனுஷ்ன்ற டைரக்டர் வெற்றிமாறன் தனுஷ் கொடுக்கறத வெற்றிமாறன் டாப் 200 நாள் ஆக்டர்ஸ் இல்லைங்க, கொடுத்தாலும் 200 நாள் இவர் கொடுக்கறத டாப் ஆக்டர்ஸ் கொடுத்தாலும் இங்க சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனா இவர்கிட்ட இருந்து அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதுதான் உண்மை. சரி நீங்க வச்சுக்கோங்க, அதை ஒரு நிமிஷம். 200 நாள் ஆகும் வெற்றிமாறன் இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு. செதுக்கி எடுத்து போட்டு பார்த்து எடிட் பண்ணி எடுப்பாரு. தனுஷுக்கு இல்ல அது. ப்ரோ சிம்பு கதையில கதை கேக்குறவங்க ஏன்டா சும்மாறா குறுக்க மறுக்க எதுக்குடா பேசுறீங்க நீ? அந்த மாதிரி தனுஷுக்கு வந்து இந்த கதையில ஃபிளா இருக்கானா கண்டிப்பா இருக்குங்க. செகண்ட் ஹாஃப்ல ரைட்டிங்ல வைக்கலாம். டைரக்டர் தனுஷ்க்கும் ஆக்டர் தனுஷ்க்கும் 100 மார்க் அப்படின்னா ரைட்டர் தனுஷ்க்கு 50 மார்க் தான் இந்த படத்துல. ஆனா அதை வந்து இவர்கிட்ட ஒரு சூப்பர் கதை மாறினுச்சுன்னா செம்மையா வந்து வெற்றி மாறினா இவரா வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். தனுஷ்க்கும் வெற்றி மாறனு வச்சா அப்படி இருக்கும். உண்மையிலே அவரோட டேலண்ட், அவரோட ஆக்டிங், அவரோட சாங் ரைட்டிங்கு, பாடுறது சிங்கிங்ல இருந்து எல்லாத்துலயுமே தனுஷ் வேற லெவல். கார்த்தி நல்ல சூரிய எட்டி பார்க்கறாரு நீங்க பேசும்போது. ஆமாமா, அது குறுக்க வந்து சிம்பு 20 வயசுலயே படம் எடுத்தாருன்னு பேசிட்டு இருப்பானுங்க. ஏன் படம் நடிச்சு தொலைங்க, அம்மா இதையே பேசிட்டு இங்க நேஷனல் அவார்டு அதுன்னு போயிட்டு இன்னுமே டக் லைஃப்லயே நீ வந்து ஹீரோவா? இது வந்து சும்மா என்னங்க தனுஷ் வந்து எங்கேயோ போயிட்டு இருக்காருங்க. நீங்க அவரோட கம்பாசிட்டி இருக்கிறதுக்கு இடமே கிடையாது உங்களுக்கு. சும்மா நீங்க படமே நடிக்காம ஓப்பி அடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு நானும் பெரிய ஆள் தான், எனக்கு டான்ஸ் ஆட தெரியும், எனக்கு பாட்டு எழுத தெரியும், எனக்கு பாட்டு பாட தெரியும், என்ன அவரோட கம்பேரிசன் உங்களுக்கு இடம் இல்லை. சும்மா ஏன் சும்மா ஏதோ இந்த ஃபேன்ஸை வச்சுக்கிட்டு சும்மா இது பண்ணிக்கிட்டு கிடையாது. அவரோட உழைப்புக்கு ஈடா சத்தியமா கிடையாது. தன படம் நடிச்சிட்டே இருக்காரு பாத்தீங்கன்னா, அவ்வளோ டெடிக்கேட்டடா பண்றாரு. நீங்க உட்காந்து 3 வருஷமா உட்காந்து படமே நடிக்காம ஓப்பி அடிச்சு திடீர்னு எதுக்கு ஜி தனுஷ் ரெக்கார்ட் போட்டுருக்காங்க? அது தேனாடல் மூவிஸ் இருக்குல்ல, அவங்களோட பிரச்சனை. ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல முன்னாடி, நாகார்ஜுனா தனுஷோட டைரக்ஷன்ல. இந்த படம் எடுக்கல, அதுக்கப்புறம் ட்ராப் ஆயிடுச்சு. அதுக்காக சிம்பு மேலே வருத்தம் தாங்க. சிம்பு மேலே என்ன வருத்தம்னா, இப்படி சிம்பு வந்து அடுத்தடுத்த படங்கள் நடிச்சு அடுத்தடுத்து இது போகணும். சும்மா உட்காந்துக்கிட்டு ஒரு படத்துக்கு பின்னாடியே ஒன்று படமே நடிக்க மாட்டேன்னு போய் உட்காந்துக்கிறது, இல்லைன்னா நடிச்சா நான் இந்த படம் தான் நடிப்பேன், வேற ஏதாவது நடிக்க மாட்டேன்னு உட்காந்துக்கிறது. இது என்ன இந்த தேசிங்க பெருசாமி பாவஞ்சி ஒரு இட்டு கொடுத்துட்டு இருக்க முடியாம அந்த படம் டிராப்பா என்ன தேசிங்க பெரியசாமி? இல்லைங்க, அந்த படத்துல ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா கம்ப்ளீட்டா இன்னைக்கு டோட்டலாவே மார்க்கெட்டே கொலாப்ஸ் ஆயிடுச்சு இல்லைங்க. ஒரு பட்ஜெட் இப்போ ப்ரொடியூசர் கவுன்சில் ஏன் ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்றாங்க? பட்ஜெட்லாம் அதிகமாக எடுக்காதீங்க, இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் இல்லைன்னு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இந்த நிலைமை முன்னாடியிலேருந்து இருக்கு. நான் இந்த டைம்ல இதுதான் நடிப்பேன், இப்படிதான் நடிப்பேன், பிஸ்னஸ் இல்லையே, என்ன பண்றது? நடிச்சா அவர் அந்த படம் தான் நடிப்பேன்னு சொல்றாரோ? அதுதாங்க சொல்றேன். இப்போ ஒன்று நான் படமே நடிக்க மாட்டேன்னு உட்காந்துக்கிறது போய், இல்லை நடிச்சா இந்த படம் தான் நடிப்பேன் உட்காந்துக்கிறது. அப்படிலாம் கிடையாதுங்க. எந்த ஹீரோக்குங்க அந்த மாதிரி ஹிட் ஆயிருக்கு? மார்க் ஆண்டனின்னு ஒரு படங்க, ஆதிக்க ரவிச்சந்திரன் முன்னாடி ட்ரிபிள் எடுக்காரு, பகீரா எடுக்காரு, அவரை வச்சு எடுத்த படம் தான் விஷாலோட ஹையஸ்ட் கலெக்ஷனு. அவர் என்ன விஷால வந்து என்ன கூப்பிட்டு வந்து சங்கரையும் ஏஆர் முருகதாஸையும் மணிரத்னம் கூப்பிட்டு வந்து ஹிட்டு கொடுத்தாரு? கிடையாது. இவரால் மாநாடு எடுத்தது முன்னாடி வெங்கட் பிரபு ஃப்ளாப் தானே கொடுத்துருந்தாரு. மாநாடுக்கு அப்புறம் ஃப்ளாப் தானே கொடுத்தாரு. அவர் என்ன அப்படியே ஹிட்டு கொடுத்துட்டு வந்து டைரக்டரை வச்சு எடுத்தாரு.
தனுஷ் திருச்சிற்றம்பலம் தானே கொடுத்தாரு. அதுதானே அவருடைய பெஸ்ட் கலெக்ஷனாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி அந்த டேரக்டர் எடுத்த படம் எந்த படம் எல்லாம் டப்பிங் பண்ண ஒன்று எடுத்து டப்பிங் படம் மாதிரி ஒன்று எடுத்து ரிலீஸ் பண்ணாரு ஜவார். ஸோ டேரக்டர் கிட்ட வேல்யூ கிடையாதுங்க, படத்துல தானே இருக்கு. அது தேண்டாம சும்மா நான் இந்த டேரக்டர் தான் படம் பண்ணுவேன், இந்த பட்ஜெட்ல தான் பண்ணுவேன், 200 கோடி தான் பண்ணுவேன், 150 கோடி தான் பண்ணுவேன். டைம் வேஸ்ட் பண்ணிருக்காரு சிம்பு. அந்த டைம் வந்து அவருக்கு புரியல. இது எப்படின்னா இவங்க எல்லாரும் போய் ஒரு இடத்துல போய் நின்றுவாங்க, அதுக்கப்புறம் வந்து இவர் அதை சேஸ் பண்றது கஷ்டமா இருக்கும் மார்க்கெட்டாவது. இவங்க எல்லாருக்குமே பில்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ கர்நாடகா, கேரளா, தெலுங்கு, ஓவர்சீஸ் எல்லாத்துலேயுமே இவங்களுக்கு மார்க்கெட் பில்ட் ஆகிட்டே இருக்கு. ஏன் இன்னைக்கு வரைக்கும் ரஜினியோட மார்க்கெட்டை யூஎஸ்ல அடிச்சுக்க முடியாது சொல்லுங்க ரீசன் என்ன? ரஜினி 50 வருஷமா நடிச்சிட்டு இருக்காருங்க, அவருக்கு மார்க்கெட் அப்படியே இருக்கு யூஎஸ்ல. கமல்ஹாசனுக்கு இருக்கு யூஎஸ்ல மார்க்கெட், மணிரத்னத்துக்கு இருக்கு. அப்படி ஒரு மார்க்கெட்டை கிரியேட் பண்றாருல அவங்க இருக்கு. நீங்க ஒரே படத்துல கொண்டு வந்து நான் வந்து 400 கோடிக்கு ஒரு படம் நடிச்சா அது பண்ணிடுவேன்னா பண்ண முடியாது. அடுத்த படத்துல இருக்காது. இது கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆடியன்ஸ் வந்து பில்ட். கர்நாடகாவில் 50 லட்சம் ஆகும், அப்புறம் 1 கோடி ஆகும், 2 கோடி ஆகும், 3 கோடி ஆகும். இப்போ விஜய்க்கு வந்திருக்கேன் கேரளாவில் மார்க்கெட். அந்த மாதிரி கிரியேட் பண்ணணும். அதை விட்டு நான் நடிச்ச 1000 கோடி படத்துல நடிப்பேன், 500 கோடி படத்துல நடிப்பேன், அந்த ஒரு படத்துக்காக உட்காந்துட்டே நீங்க இருக்க வேண்டியதான். அந்த ஒரு படம் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த படம் இதே மாதிரி திரும்ப வருமா? என்ன கேட்டா தனுஷ் மாதிரி அவரே ஒரு படம் டைரக்ட் பண்ணிடலாம், இதுக்கு வெயிட் பண்றதுக்கு. இந்த டைம்ல அவர் 2 படம் 3 படம் நடிச்சிருக்கலாம். தனுஷ் எனக்கு தெரிஞ்சு 2 படம் நடிச்சிட்டாரு, 2-3 படம் நடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். இது எஸ்கே 2 நிலவுக்கு என்மேல் நடிப்போமா அது டைரக்டும் பண்ணி முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, ஹிந்தில இது அம்பிகாபதி 2, அப்புறம் இது ஒண்ணு வருது இளையராஜா படம். அவர் பாட்டுக்கு அவர் ரூட்ல போய்கிட்டே இருக்காருங்க, அவர் ரூட்ல அவர் போயிட்டே இருக்காரு. எஸ்கே அடுத்த 3 படம் கமிட் பண்ணிட்டாருங்க. எஸ்கே வந்து அடுத்த படம் சிபி, அதுக்கு அடுத்த படம் சுதாகங்கரா, அதுக்கு அடுத்த படம் கமிட் பண்ணி வச்சிருக்காரு. அது ஒரு வேளை சேஞ்சஸ் ஆச்சுன்னா மேக்கட் ஃபோவா இருக்கும், இல்லை ஹெச் வினோவா இருக்கும். ஏதோ ஒரு படம் நடிச்சு அவரு 3 படம் கமிட்மெண்ட்ல உட்காந்துருக்காரு. நீங்க இன்னும் அந்த ஒரு படத்தையே பிடிச்சிட்டு 1.5 வருஷமா உட்காந்துருக்கீங்க. ப்ரோ ஒரு யஷ் மாதிரி ட்ரை பண்றாருன்னு நினைக்கிறேன் ப்ரோ. கேஜிஎஃப் மாதிரி ஒரு படம் கொடுத்து பேன் இண்டியா பண்ணிடலாம் ப்ரோ. என்ன எஸ் படம் நடிக்கிறாரா இல்லையா ப்ரோ? அவர் டாக்ஸிக்னு ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காருல்ல, 10 வருஷமா ஷேவிங்கே பண்ணாம. ஆமாங்க, நயன்தாரா தான் ஏதோ அக்கா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, உண்மையாச்சு இது? தெரியல ப்ரோ. அந்த அந்த டைம் அந்த அந்த இதில் டயர் 2ல இருக்க ஹீரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவர் தனுஷ், எஸ்கே, கார்த்தி, இவங்க எல்லாருமே 2 படம் 3 படம் நடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. தலைவன் மட்டும்தான் தன்னந்தனியாக வரும், நான் நடிச்சா அதுதான் அப்படின்னு உட்காந்துருக்காரு. அதெல்லாம் வருத்தம் தாங்க, உண்மையிலே வருத்தம் தான். எங்க இப்படி டைம் யூஸ் பண்றாருன்ற வருத்தம் தான். இன்னைக்கு ஆரம்பிச்சா அந்த படம் அடுத்த வருஷம் தான் ரிலீஸ். போனா நாளைக்கு காலைல ஷூட்டிங் போனா அடுத்த வருஷம் தான் அந்த படம் ரிலீஸ். அப்படியே உட்காந்துக்கிட்டு அதுக்குள்ளே இவங்க 3 படம் நடிச்சு முடிச்சிருவாங்க. விக்ரம் சூர்யா டயர் 1 டயர் 2? அவங்க எல்லாரும் விக்ரமுக்கு கொஞ்சம் கம்மி, சூர்யாவுக்கு இந்த 10 வருஷமா பெருசா இல்ல. கங்குவா காணா பிசினஸ் நிறைய இருக்கு, பெரிய பிசினஸ் இருக்கு. எஸ்கே ஆனா கன்சிஸ்டன்ட்டா எல்லா ஹீரோவும் பண்றாங்க. எல்லாம் எஸ்கே பண்ணிருக்காரு, கார்த்தி பண்றாரு, தனுஷ் பண்றாரு, விக்ரம் கூட பண்றாருங்க. விக்ரம் படம் கூட நல்ல பிசினஸ், 100 கோடி ரூபாய் கிட்ட பிசினஸ் ஓடும். தங்களானே 100 கோடி ரூபாய் பிசினஸ் தாண்டிடும்.
சரி ப்ரோ, ஓகே, பாய், ரைட்.